கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சாயங்கால வேளையில மீண்டும் ருசியாக உங்களோட கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் இந்த புத்தகத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நம்மளாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து ஒரு சின்ன காரியத்தை ஜெபித்து நம்ம நாலு செய்திக்கு நேராக கடந்து போகலாம். கிருபை நேர்ந்தங்கள் பரலோகப்பதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாயங்கால நேரத்துக்காக கூட நன்றி. இந்த நேரத்துல கூட மீண்டுமாய் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். கத்தாவே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் கத்தாவே, நீர் நிறைவானவர். உங்களுடைய அனந்த ஞானத்தினாலே ராஜா, உங்களுடைய அறிவை நாங்கள் புரிந்து கொள்வது என்பது கூடாத காரியம். அப்பா, நாங்கள் குறைவுள்ள ஞானத்தினால புரிந்து கொள்ள கத்தாவே, இந்த கால செய்தியாளர் மூலமாய் வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்த தயவுகளுக்காக கூட நன்றி. இந்த நாள்ல இந்த புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். கத்தாவே, இந்த நாள்ல நீரே வியாக்கியானராக இருந்து அப்ப பிள்ளைகளாய் எங்களுக்கு கத்தாவே இதை புரிய வைங்க, தெரிய வைங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் கத்தாவே இந்த வெளிப்பாடுகளுக்குள்ளாய் கடந்து வர கிருபையை தாருங்க. அடியனுக்குள்ளாய் கத்தாவே உடைய பரிசுத்த ஆவி இறங்கி வந்த ராஜா, இதை பிள்ளைகளுக்கு எப்படி புரிய வேண்டுமோ அந்த வகையில் அதை பேசும்படியான தன்மைகளை கூட்டி கொடுங்க. மனித ஞானங்கள், குறைவுள்ள ஞானங்கள் அற்று போகட்டும். கத்தாவே, அனந்த ஞானம் கத்தாவே என் உதடுகளுக்கு பேசட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளையே பயப்படாதே என்று சொல்லப்பட்ட, சிறு மந்தையே பயப்படாதே என்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜா. அப்ப சிறு கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் கத்தாவே உடைய மகத்தான ஞானத்தையும் ராஜ்யத்தையும் புரிந்து கொள்ள வல்லதாய் மாற்றுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்ப உட்காருங்க. நம்ம 2 வாரமா இல்ல, நீங்க அப்படியே உட்காருங்க. 2 வாரமா நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் வீக் நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். 2 வாரமா எதை குறித்து பார்த்தோம்? இந்த ஐயா முடிவின் அடையாளமா அப்படின்ற செய்தியுடைய அஸ்திபார காரியங்களை குறித்து பார்த்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு பிரத்யேகமா அந்த புத்தகத்துக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரத்தை கடத்தினே இருக்க வேண்டிய விருப்பம் இல்லை. இதை நீங்க தியானிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த புத்தகங்களுக்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு புரியும். நான் தீர்க்கதரிசியுடைய மினிஸ்ட்ரியை போன வாரத்துக்கு முந்தின வாரம் காட்டிட்டேன். போன வாரம் அதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள்ல பைபிள் இருந்து தீர்க்கதரிசி செய்தியில இருந்து காட்டினேன். இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க, புத்தகத்துக்குள்ள போயிடலாம். நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், இந்த புத்தகத்தை 3 பகுதிகளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். 3 பகுதிகளா பிரிச்சேன். 1, தீர்க்கதரிசி ஏன் இந்த செய்தியை கொடுக்க வந்தார் அப்படின்றது. 2வது பகுதி தர்ஷனங்கள் சொப்பனங்கள் அடங்கிய பகுதி. 3வது பகுதி இந்த மினிஸ்ட்ரி கடைசி காலன்றது என்னன்ற கேள்விகளோடு இருக்கிற பகுதி. இந்த செய்தியாளர் என்ன செய்ய இருக்கிறார், என்ன ரகசியங்கள் இனிமேல் வெளிப்பட போகுது, தீர்க்கதரிசி மினிஸ்ட்ரி என்னவா இருக்குதுன்றத குறிச்சுதான கேள்விகள் இருக்கிற பகுதி. 3 பகுதிகள். இப்ப இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னா, இன்னைக்கு நான் பார்க்க போற அந்த விஷயங்கள் என்ன சொன்னா, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுல மொரலஸ் ஒரு 50 minutes to 1 hour தான் நான் பேச போறேன். ரொம்ப ஆழமா இருக்க போது புரிஞ்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கவனிங்க, இந்த செய்தி கொடுக்கும்போது தீர்க்கதரிசி ஏன் இதை கொடுத்தார் அப்படின்ற அந்த பகுதியிலும் தொடங்கி 6 சொப்பனங்கள் 6 வெவ்வேறு நபர்களால இந்த செய்தியில கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 6 காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். 6 நபர்களை குறித்து பார்க்க போறோம். அதுக்கு தீர்க்கதரிசி கொடுத்த விளக்கங்களையும் பார்க்க போறோம். அதே போல தீர்க்கதரிசிக்கு வந்த சொப்பனத்தையும் பார்க்க போறோம், தர்ஷனத்தையும் பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு புள்ளியில ஒன்றிணையுது. ஒரு டாட்ல என்ன பண்றாரு தேவன், ஒன்றிணைக்கிறார். அந்த பகுதியில இருந்துதான் தீர்க்கதரிசிக்கான அடுத்த ஊழியத்துக்கான தேடல் இல்ல அதுக்கான வழி திறக்குது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த புத்தகத்துடைய பேர் இஸ் இஸ் a sign of end sir. இதுதான் முடிவின் அடையாளமா அப்படின்ற அந்த பேர் அங்க கொடுக்கப்படுது. புரிஞ்சுங்களா? ஏன்னா இந்த செய்தியை எடுத்துட்டு வரும்போது தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு கேள்வியோடு கூட தான் இந்த செய்தியை வைக்கிறார். என்ன வைக்கிறார்னா, கேள்வியோடு, ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா, இதுதான் போது அந்த இதுன்றது என்ன, அந்த இது அப்படின்றது என்ன மாதிரியான விஷயங்கள் முடிவுக்கு அடையாளம் அப்படின்றத தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட்ஸ், தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸ்னா ஒரு சில நிகழ்வுகளின் தொகுப்பு, சொப்பனங்கள், மற்ற விஷயங்கள் மூலமா அவர் சொல்ல ட்ரை பண்றார். ஏன்னு சொன்னா, இந்த செய்தியை கொடுக்கும்போது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏன் இந்த செய்தியை பேசுறேன்னு சொல்லி எனக்கு தெரியல, நான் யூகித்து இந்த செய்தியை பேசுறேன்னு சொன்னார். நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், ஒரு செய்தியாளன் எப்பொழுதுமே யூகிக்க கூடாதுன்னு சொல்லி தீர்க்கதரிசியா சொன்னார். ஏன்னா தீர்க்கதரிசி யூகித்தல், பிரசியூமிங் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறாரு. பிரசியூமிங் அப்படின்னு சொன்னா அதிகாரம் இல்லாமல் துணிவு கொள்ளுதல் அர்த்தம். அதிகாரம் இல்லாமல் துணிவு, அப்ப அந்த அதிகாரம் இல்லாம துணிவு கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். ஆனாலும் இதை செய்யறதுக்கான நோக்கம் என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு இன்சிடென்ட் தீர்க்கதரிசியை ரொம்ப பாதிக்குது. அதன் விளைவாக தான் ஒருவேளை இது இப்படி இருக்குமான்றத
கேள்வியா அனுமானமா சொல்றாரு தவிர தீர்க்கதரிசி ஊர்ஜிதமா பதிலா அவர் சொல்ல. இதுக்காக தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னு சொன்னா, தான் வாழ்க்கையில முழுசும் நடந்த தேவனால் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பை பேசிட்டே வந்து கடைசியா அந்த நாள் வரைக்கும் இல்ல அந்த வருஷத்துல நடந்த நிகழ்வுகளை குறிச்சு பேசுறார். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ எனவே நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். தீர்க்கதரிசி என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாருன்றத நான் நோட்ஸாவும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் வந்து படிச்சு தான் எடுத்து காட்ட போறேன் உங்களுக்கு. சின்ன சின்ன பகுதிகளா படிச்சு பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த செய்தியை நீங்க படிக்கும்போது அது உபயோகமா இருக்கும். நான் செய்தியா எடுக்கல, ஏற்கனவே சொன்னேன். தீர்க்கதரிசி இந்த செய்தியில இதுதான் சொல்ல வராருன்றத உங்களுக்கு ஓவர் வியூவா மேலோட்டமா காண்பிக்க விரும்புறேன். ஏன்னு சொன்னா, வழக்கமா செய்திகளை வாசிக்கும் போது ஒரு சில பகுதிகளில் தீர்க்கதரிசி தன் ஊழியத்தையும் சபை காரியங்களையும் அற்புத அடையாளங்களையும் சாட்சிகளையும் நிகழ்வுகளையும் சொல்லிட்டு வசனத்தை வாசிச்சுட்டு தொடர்ந்து செய்திக்குள்ள போயிடுவார். அதான் மற்ற செய்திகள்ல இருக்கிறதான காரியம். ஆனா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கவே இருக்காது. தீர்க்கதரிசி எப்படி பேசுவார் சொன்னா, செய்தியை ஆரம்பிச்சுட்டு சபை நிகழ்ச்சிகளை பேசிட்டு அடுத்ததா கேள்வியோட தொடங்கி சொப்பனங்களுக்குள்ளாய் போய் அவர் வாழ்க்கையில் நடக்கிற அநேக விஷயங்களையும் தன் வாழ்க்கை முழுசையும் இந்த செய்தியிலே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு புள்ளியில அது எல்லாத்தையும் ஒன்று இணைக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பார். அப்படி ட்ரை பண்ணிட்டு அந்த நேரத்துல நடந்த சொப்பனங்களுடைய தொகுப்பை பேசி அதற்கப்புறம் வந்து வேதத்தோட அதை இணைச்சி கடைசி கால நிகழ்வுகளோட கடைசி காலத்துல என்ன நடக்கும்ன்ற அந்த காரியத்தோட இதை இணைக்கணும்னு பார்ப்பார். எனவே இதை படிக்கணும்னு நினைக்கிற அநேக விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, வழக்கமா வேதம் நமக்கு புரியும், வேதத்துல இருக்கிற காரியங்கள் புரியும், தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசி வாழ்க்கையும் ஊழியத்தையும் புரியாத நபர்கள் ஒருவேளை இல்ல அதிகமா பரிச்சயம் இல்ல அதிகமா வந்து பழக்கம் இல்லாதவர்கள் இந்த செய்தியை எடுத்தாங்கன்னு சொன்னா அது அப்படியே பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நான் இதை வந்து பேசணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? எனவே சகோதரி நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேசுறேன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறேன், அதை குறிச்சு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஷன் போலாம் பேசின காரியங்களை, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் பேசுறேன். இப்படிதான், ஏன்னா நான் பேசின காரியங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். அதுக்காக தான் இந்த புத்தகத்தை நான் 2 வாரமா இதை குறிச்சு பேசிட்டே இருக்கிறேன். ஏன்னா இது நான் செய்திக்கு வந்து ஆரம்ப நாட்கள்ல இருந்தே நானும் பல நம்ம செய்திகள் இருக்கிற அநேக ஊழியக்காரர்களை போல விசுவாசிகளை போல அநேக முறை படித்து புரியாம போய் தேவன் ஒரு எண்ட்ல வரும்போது இது புரிய வைக்க முடியாத கிருபைகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னை போல விசுவாசிகளா இருக்கிற அநேக நபருக்கு இது புரியணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். ஏன்னா இந்த செய்தி தான் தீர்க்கதரிசியுடைய ஊழியத்துடைய கீயா இருக்குதுன்னு சொல்லி நான் 2 செய்திகளா சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுங்களா? நான் நேரத்தை கடத்தாதபடிக்கு நான் சீக்கிரமா போறேன். கவனிங்க, இந்த செய்தியை பேசுறதுக்கு தீர்க்கதரிசி வரும்போது என்னென்ன பாயிண்ட்ஸா பேசுறாருன்றதை அப்படியே நம்ம ஓரலா பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, என்ன காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல வராரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த செய்தியுடைய தொடக்கம் பொதுவாகவே வேத வியாக்கியானங்களை குறித்து தீர்க்கதரிசி பேச ஆரம்பிக்கிறார். இந்த கால வேளையில நான் வந்து ஒரு காரியத்தை பேச வரணும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது பேசுற காரியங்கள் ஜனங்களுக்கு புரியணும். பேசுற காரியங்கள் ஜனங்களுக்கு புரியணும். புரியாம போறதுக்கான விஷயங்கள் சொன்னா அவங்களுக்கு புரியாத மொழியில பேசுறாங்க. வேதாகம் எழுதப்பட்ட நாட்கள்ல ஏன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க, பரிசேயர் சதுசேயர் நோக்கி ஏன் ஜனங்கள் வர ஆரம்பிக்கல அப்படின்ற அந்த எண்ட்ல இருந்து இந்த கால ஊழியர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது பொதுவான ஜனங்கள், லேமன்ஸ், பொதுவான ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சுற்றி வர ஆரம்பிச்சாங்க. பரிசேயர் சதுசேயரை நோக்கி ஜனங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பேசுற மொழியோ இல்ல பேசுறதுக்கான அந்த தன்மைகளோ உயர்ந்த மொழி நடையிலையும் மேட்டுக்குடி ஜனங்களுக்கு பேசுற வார்த்தைகளா இருந்ததுனால எளிமையான ஜனங்களும் கீழான ஜனங்களுக்கு புரியாத மொழியில இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பேசுறது அவங்க வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதால அது புரிஞ்சிச்சு. அதே போலதான் அதுதான் வந்து தீர்க்கதரிசி பேசுற வார்த்தைகளிலும் பிரதிபலிக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனாலதான் தீர்க்கதரிசி ஒரு இடத்துல ஊரீம் தும்மீம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டத்துல லாம்சா அப்படின்ற வேதாகமத்தை, அந்த மொழி நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாட்டை அரேமிக் மொழியில மொழிபெயர்த்தவர் தான் டாக்டர் லாம்சான்றவர். அந்த லாம்சா வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர், புதிய ஏற்பாட்டை. அந்த லாம்சான்றவர் உட்கார்ந்து பேசி இருக்கிறார். தீர்க்கதரிசி பேசுறத கேட்கிறாரு. தீர்க்கதரிசி எப்படி பேசுறாரு? ரொம்ப எளிமையா பேசுறாரு. தீர்க்கதரிசி எப்பொழுதுமே வேதாகமத்தை ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவாருன்னு சொன்னா, உயர்ந்த கிரேக்க எபிரேய மொழிகளை பயன்படுத்தாம இயற்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு கூட பேசுவார்.
நீங்க பார்த்திருப்பீங்க, அநேக செய்திகளை பார்த்திருப்பீங்க. அவர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மரம் செடி கொடிகளை எடுப்பாரு, இயற்கையை எடுப்பாரு, மனுஷனுடைய உடற்கூரை எடுப்பாரு, இந்த மாதிரியான விஷயங்களோடு கூட பேசுவார். ஏன்னா நம்மளாம் இயல்பான எளிமையான ஜனங்கள். அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அது மாதிரி வார்த்தைகளை எடுக்கிறார். அதே போல ஏபோத்தை குறிச்சும் அதுல இருக்கிற ஊரீம் துமீம் அப்படின்ற அந்த கற்களை குறிச்சு தீர்க்கதரிசி பேசி கொண்டிருக்கும் போது அங்க டாக்டர் லாம்சா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் அதை கேட்டு கொண்டிருப்பார். அந்த செய்தி முடிச்ச உடனே தீர்க்கதரிசி கிட்ட உட்காந்து பேசுவார். பேசும்போது அந்த லாம்சான்ற அந்த வேத வல்லுனர் தீர்க்கதரிசி கிட்ட இந்த காரியங்களை சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? இது கரெக்டான வே. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல இருக்கிறவங்கள போல இன்னைக்கு இருக்கிற அந்த காலத்துல இருந்த பரிசெய செய்யற போல இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க வேதத்தை விளக்குறதுக்கு உயர்ந்த மொழி நடை எடுக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எளிமையான ஜனங்கள் பேசுற மொழியில இயேசு பேசுறது போல நம்ம அப்படி இருக்கணும்ன்ற அந்த ஸ்லாங்ல பேசுறார். தீர்க்கதரிசி சொன்ன அந்த காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறார். அப்ப எதுக்காக அதை சொல்றாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசி வேதத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும், எப்படியான காரியங்களை பேசணும்னு சொன்னா எளிமையில இருக்கணும், எளிமையா இருக்கணும்ன்றதுக்காக அந்த பாயிண்ட பேசுறாரு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஏற்கனவே தீர்க்கதரிசி இந்த லைனுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றார் அப்படின்னு சொன்னா, இது வரைக்கும் தீர்க்கதரிசி பிரீச் பண்ணார். நான் ஏற்கனவே சொன்னா 1955 வரைக்கும் 56 வரைக்கும் தீர்க்கதரிசி சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துறார், ஆல்டர் கால கொடுக்கிறார், அற்புத அடையாளங்கள் மூலமா ஒரு கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வர்றாரு, ரட்சிப்புக்கு ஏதுவான வழியில நடத்துறார். ரட்சிப்பு வழியில நடத்துற பின்பதாக ஒரு மனுஷனுக்கு தேவையானது உபதேச கட்டமைப்பும் மீட்பிக்குரிய காரியங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் அதுக்கப்புறம் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி நடத்தணும்ன்றதும் தேவை. அதுக்கு என்ன தேவைன்னா உபதேச கட்டமைப்பு தேவையா இருக்குது. அதுக்காக தான் தீர்க்கதரிசி 1955 இருந்து 60 வரைக்குமே அநேகம் உபதேச ரீதியான விஷயங்களை பேசுறார். நாம் ஏன் ஸ்தாபனம் அல்ல, மிருகத்தின் முத்திரையும் தேவனின் முத்திரையும், சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையிருப்பு, வெளிப்படுத்தின விசேஷம், அந்த குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம், சபை ஒழுங்கு, இந்த மாதிரியான செய்திகளை தீர்க்கதரிசி உபதேச ரீதியான செய்திகளை, பரிசுத்தாவி என்பது என்ன, பரிசுத்தாவி எதற்காக அளிக்கப்பட்டது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது எப்படி, எபிரேயர் நிருபத்தின் மீதான எபிரேயர் நிருபம், சர்ப்பத்தின் வித்து, இது மாதிரியான சபைக்குரிய காரியங்களை உபதேசங்களையும் அவர் பிரெனம் டேபர்நாக்கிள்ல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறார். புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் 1960 1960 தான் இந்த செய்தியாளன், அதாவது எலியா, அதாவது 7ஆம் தூதன், அவர் வந்தது நோக்கத்தை தேவன் புஷ் பண்ணி தள்ளும் போது வெளிப்படுத்தும் விசேஷத்துக்குள்ள வராரு அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அவர் கரெக்டா எங்க நிக்கிறாரு? முத்திரைகள் பிரீச் பண்ண வேண்டிய நேரத்துக்குள்ள வரார். இப்போ அதுதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. 17வது பேரால சொல்றாரு, கவனிச்சுக்கோங்க நான் சொல்றத. நாம் அறிந்துள்ளபடி அடுத்ததாக பிரசங்கம் பண்ண வேண்டியது 7 முத்திரைகளை குறித்தது ஆகும். அப்போ தீர்க்கதரிசி எதுக்குள்ள ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறார்? 7 முத்திரைகளை. இப்ப இது வரைக்கும் எதை பிரீச் பண்ணி முடிச்சாருன்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கல, கவனிச்சுக்கோங்க. அவர் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் பேசியிருக்கிறார். ஏன்னா இந்த செய்தியால என்ன பேசணும்? முழு வெளிப்படுத்தின விசேஷத்தையும் மணவாட்டிக்கு, அதாவது யோவானுக்கு எப்படி அந்த தூதன் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதே போல இந்த யோவானுக்கு அடையாளமா இருக்கிற இந்த கால மணவாட்டிக்கு அந்த தூதனுக்கு அடையாளமா இருக்கிற இந்த செய்தியாளன் முழு வெளிப்படுத்தின விசேஷம் திறக்க வேண்டியது, அவர் மூலமா தேவன் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்துச்சு. ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பித்ததும் அவர் தமது தூதனை அனுப்பி யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம், அதுதான் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த தேவன் யாருன்றதை நம்ம பார்த்தோம், அந்த இயேசு கிறிஸ்து யாருன்றதை பார்த்தோம், அந்த தூதன் யாருன்றதை பார்த்தோம், அந்த யோவான்றது யாருன்றதை பார்த்தோம் இந்த காலத்துல. அப்போ அந்த தேவன் யாரு? தேவன் நித்தியமான தேவனுடைய சிந்தை என்றதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வார்த்தையானவர்ன்றதை பார்த்தோம். அந்த தூதன் யாரு? இந்த கால செய்தியாளன்றதை பார்த்தோம். இந்த யோவான் யாரு? இந்த காலத்துல இருக்கிற மணவாட்டி கூட்டம் அப்படின்றத பார்த்தோம். அப்ப அன்னைக்கு எப்படி யோவானுக்கு அடையாளங்களாலும் குறியீடுகளினாலும் அந்த பத்மு தீவுல முழு வெளிப்படுத்தும் விசேஷத்தை இனி நடக்கிறதையும் நடந்து கொண்டிருக்கிறதையும் இனி எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களையும் அடையாளங்களாகவும் குறியீடுகளாகவும் வெளிப்படுத்தி கொடுத்தாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த காலத்துல இந்த செய்தியாளன் முழு வேதாகமத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்குது இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்குது. ஏன்னா முழு வேதமுமே வெளிப்படுத்தின விசேஷத்தோட டையா இருக்குது, கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னேன். நான் உங்களுக்கு தெரியும் இன்னொரு காரியத்தை, சிம்பிளான காரியத்தை நான் நினைவுபடுத்துறேன். எபிரேய வேதாகமம் எப்படி எழுதப்படுதுன்னு சொன்னா, முன்ல இருந்து பின் வரைக்கும் எழுதப்படல, லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் எழுதப்படல, அது ரைட்ல இருந்து லெப்ட், பின்ல இருந்து மின் நோக்கி எழுதப்பட்டிருக்குது.
அப்படின்னா நம்ம பைபிள் எப்படி படிக்கிறோம்? இப்படி படிக்கிறோம். எப்படி படிக்கிறோம்? இப்படி படிக்கிறோம். ஆனா யூதர்கள் எப்படி படிப்பாங்க? இப்படி 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 படிப்பாங்க. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா ரைட் டு லெஃப்ட், வலது பகுதியிலிருந்து இடது பகுதியை நோக்கி இருக்கு இல்லைங்களா? அப்படி பார்த்தா நம்ம வேதத்தை எப்படி படிக்கணும்? அப்படி பார்த்தாலுமே கூட வெளிப்படுத்தும் விசேஷத்துல தான் இப்படி பின்னாடி வருது. நான் அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். லெட்டரலா அப்படி படிக்கணும்னு சொல்லி ஆன்லைன்ல பாக்குறவங்க புரிஞ்சுக்காதீங்க. நான் ஒரு அடையாளத்துக்காக அந்த விஷயத்த நோட் பண்ணி சொல்றேன். அப்படி பார்க்கும்போது இப்போ வேதாகமத்தை புரிஞ்சு, வேதாகமன்றது எப்படி இருக்குது? தேவனுடைய சிந்தையா இருக்குது. அப்ப தேவனுடைய சிந்தை இப்படி இருக்குன்னு நான் சொன்னா, சிந்தையுடைய பின்புறம் என்னவா இருக்குது? கரெக்டுங்களா? தேவனுடைய சிந்தை இது, ஆதியாகமம் இது வெளிப்படுத்தும் விசேஷம். அப்ப சிந்தையிலிருந்து பின்பகுதியிலிருந்து தான் திறக்கப்படுது. ஏன்னா பின்பகுதியிலிருந்து தான் நிஜம் இருக்குது, அதுக்கப்புறம் நிழல் இருக்குது. ஒரு மனுஷனுடைய நிழல் வெளிச்சம் அவன் மேல் படும்போது முன் பக்கத்துல இருக்குமா, பின் பக்கத்துல இருக்குமா? பின் பக்கத்துல வெளிச்சம் நேரா விழும்போது அவனோட பின் பகுதியில விழும் இல்லைங்களா? அப்போ பைபிள் எப்படி இருக்குன்னு சொன்னா, பின் பகுதியில திறக்கப்பட்டு நம்ம பைபிள் எழுதப்பட்டுச்சு, முன் பக்கத்தை நோக்கி வந்திருக்குது. ஆனா நம்ம பாக்குறது எங்க இருந்து பார்க்கணும்? நிஜத்தை பார்த்துட்டா நிழல் நமக்கு எப்படின்னு தெரியும். ஆனா ஆதியாகமத்துல வர்ற எல்லா கேரக்டரும் நிழலாட்டமான விஷயங்களா, கேரக்டரா இல்ல அந்த கதாபாத்திரங்களா இருக்குது. இப்ப இந்த காலத்துலதான் நிஜங்கள் வந்திருக்குது. அந்த நிஜங்கள் என்னன்றதை காட்டதான் இது எல்லாமே. அப்படி இருக்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படிதான் திறந்திருக்குது. அந்த நோக்கத்தை தீர்க்கதரிசி புரிஞ்சுக்கின்னு 1வது அதிகாரத்தை அவர் காட்டினார். 1வது அதிகாரத்தை எப்படி காட்டினார்? 7 சபை காலங்கள்ல இருக்கிற மனவாட்டில தான் கிறிஸ்து தன் மகிமையில நின்று கொண்டிருந்தார் அப்படின்றத காட்டினார் இல்லைங்களா? அது மார்பருவிய பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தவராகவும், சிரசின் மயிரில வெண்பஞ்சை போல இருக்கிறவராகவும், அந்த கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள் இருக்கிறவராகவும், அந்த வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இருக்கிறவர். அவர் உருவத்தின்படி ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, அந்த உருவத்தின்படி அது எதுக்கு பொறுத்ததுன்னு சொன்னா சபையா இருக்குதுன்றத காட்டினார் இல்லையா? அதான் தீர்க்கதரிசிக்கான ரியாலிட்டியை தான் யோவான் பார்த்தது. எப்படி பார்த்தாரு? குறியீடுகளா பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? குறியீடுகளாகவும் சயின்ஸாவும் சிம்பிளாவும் அடையாளங்களாகவும் குறியீடும் பார்த்தார் இல்லைங்களா? அந்த வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருந்தவரா எதுல பார்த்தாரு? தர்ஷன்ல பார்த்தார். ஆனா அந்த ரியாலிட்டி ஃபார்ம் என்னன்னு சொன்னா அந்த உருவம் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அது அந்த உருவமா கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிற இலுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னா கற்பனை கதாபாத்திரங்கள் நம்ம படங்கள்லயும் இல்ல மூவிஸ்லயும் பாக்குறது, அந்த மார்பருகே பொற்கச்சை கட்டிருந்தா வரும், அந்த அக்கினி வாயில வர்றதாவும் பாக்குறோம். அப்படி கிடையாது. வெளிப்படுத்தும் விசேஷத்துல பார்க்கும்போது ஒரு எப்படி மித்திக்கல் கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. மித்திக்கல் சொன்னாங்க, அந்த இதிகாசங்கள்ல இருக்கிற மிருக ஜீவன்கள் இருக்குது. இரும்பு பற்கள் இருக்கிற மிருகம் இருக்குது. சிறுத்தையை போலவும் 7 தலைகளும் 10 கொம்பு உள்ள மிருகங்கள்லாம் காணப்படுது. ஆனா அது நேச்சுரலி தேவன் சிருஷ்டிப்புல அந்த மாதிரி மிருகங்கள் இருக்குதா? இல்ல. அப்ப அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னா அது என்னவா இருக்குது? கற்பனையில இருக்கிற தேவன் தன்னை தர்ஷனத்துல காண்பிக்கப்பட்ட மிருகங்களா இருக்குது. அதுக்கான ரியாலிட்டி ஒரு விஷயம் இருக்குது, அதை வியாக்கியானப்படுத்துறது தான் இந்த செய்தியா இல்லைங்களா? இப்ப வெளிப்படுத்தும் விசேஷம் அப்படி ஒரு காரியம். 7 பொன்குத்து விளக்குன்றதும் அதுக்கு பிறகு ஒரு அர்த்தம் இருக்குது, அதையும் நமக்கு தெரியும். 7 நட்சத்திரங்கள் அப்படின்றதும், நட்சத்திரம்ன்றது வானத்துல காணப்படுறது, அது எப்படி ஒரு மனிதனுடைய கரத்துல இருக்கும்? அப்போ அந்த நட்சத்திரம்ன்றது ஏதோ ஒரு காரியத்தை பிரதிநிதிப்படுத்துவது. அது பூமியில இருக்கிற 7 செய்தியாளர்கள் அப்படின்ற காரியம் இல்லைங்களா? நான் இதுக்காக இந்த இவ்வளவு நேரம் எடுக்கிறன்றதை புரிஞ்சுக்கோங்க. இதை தொடர்ந்து தீர்க்கதரிசி இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வெளிப்படுத்தல 5வது அதிகாரத்துக்கு 4:5 வரார். 4வது அதிகாரம் என்ன காணப்படுது? யோவான் எடுத்துக்கொள்ளப்படுறது காணப்படுது இல்லைங்களா? அது ஒரு அடையாளம்னா அது ரியாலிட்டி ஒண்ணு இருக்கணும். அப்ப இந்த ரியாலிட்டி என்னன்னா 2, 3 அதிகாரங்கள் 7 சபை காலங்களா இருக்கும்போது 4வது அதிகாரத்துல யோவான் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல 7 சபை காலங்கள் முடிஞ்சு சபையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமையில தேவன் சிங்காசனத்தோட இருக்க போகுதுன்றத அதுல காண்பிக்குது. அப்ப 4வது அதிகாரம் போகும்போது அங்க என்ன காண்பிக்குது? அந்த புத்தகம் வாங்கிறது காண்பிக்கப்படுது. அப்ப அது புத்தகம்ன்றது என்னன்னு தெரியும். புத்தகம்ன்றது யாரோ ஒருவருடைய சிந்தை அந்த முத்தரிக்கப்பட்ட பாகம்ன்றது என்ன காண்பிக்குது? சிந்தை மறைக்கப்பட்டதை காண்பிக்குது. அந்த உரிமை அப்படின்னா அந்த யாருக்குமே அந்த உரிமை இல்லை அப்படின்றது என்ன காண்பிக்குது? அந்த சிந்தை மறைக்கப்பட்டிருக்குது. அந்த சிந்தை ஓப்பன் ஆகும் போது அந்த ஓப்பன் ஆகுற காரியத்தோட ஒரு சிலருடைய மீட்பு தொடர்புடையதா இருக்குதுன்றத காண்பிக்குது. அப்ப அந்த சிந்தை திறக்கப்படும் போதுதான் மீட்பு அதுல இருக்குது. யாரோ அந்த என்ன சிந்தை திறக்கணும் அப்படின்றத காண்பிக்குது. ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறதும் அந்த ஆட்டுக்குட்டி பேசுது. அடிக்கப்பட்ட அப்படின்னா மறிச்சு ஆட்டுக்குட்டி
மரணம் அடைந்த ஆட்சிக்குட்டியா நிக்கிறதா காண்பிக்கப்படுது இல்லையா? இதெல்லாம் ஒரு பின்னோட்டங்கள், ஒரு அர்த்தங்கள் உள்ளடக்கியதா இருக்குதுன்றத தீர்க்கதரிசி எல்லாம் எடுத்து காண்பிச்சு அதோட கூட தானியேல் 70 வார்த்தையும் கொண்டாந்து இணைக்கிறார். 5 அதிகாரம் வரைக்கும் பேசி 4 அதிகாரம் வரைக்கும் பேசி தானியேல் 70 வார்த்தை எடுத்து வந்து பேசுறார் தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? தானியேல் 70 வாரம் பேசி தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? 70வது வாரம் பேசுறார். அதுல 7 வாரங்கள் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். முழுமையான வெளிப்பாடு அங்க இன்னும் தீர்க்கதரிசி 70வது வாரத்துடைய முழுமையான வெளிப்பாடு வர கிடையாது. அதுக்கப்புறம் 5 அதிகாரத்தை பேசி நிறுத்துறார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி எதை பேசணும்னு நினைக்கிறார்? நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன உங்களுக்கு எதை பேசணும்னு நினைக்கிறார்? முத்திரைகளை பேசணும். அதான் இங்க காட்டினா, இப்ப வாட்சியம் இல்லைங்களா உங்களுக்கு என்ன காட்டின? அடுத்துதான் நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம், முத்திரைகள். 7 முத்திரைகள். ஏன் 7 முத்திரைகள் அப்படின்னா இந்த 7 முத்திரைகளுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். நான் இப்ப பேசுறது வெறும் நம்ம செய்தியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, டினாமினேஷன் நபர்கள் பார்த்தாலும் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா முத்திரைகளுடைய முக்கியத்துவம் என்ன? பொதுவா டினாமினேஷன்ல இருக்கிற ஜனங்கள் முத்திரைகளையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, சபை காலங்களையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, கலசங்களையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, அதே போல எக்காலங்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா இதுல முத்திரைகளுடைய முக்கியத்துவம் என்ன? 70 வாரங்கள் எப்படி ஒரு உபதேசமோ, சபை காலங்கள் எப்படி ஒரு உபதேசமோ, எக்காலங்கள் எப்படி ஒரு உபதேசமோ, கலசங்கள் எப்படி ஒரு உபதேசமோ, அதே போலதான் முத்திரைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா முத்திரைகள்ன்றது அப்படி கிடையாது. முத்திரைகள்ல தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. முத்திரைகள்ல தான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. இன்னும் சொல்லணும்னு சொன்னா ஒட்டுமொத்த இந்த உலகத்துடைய சிருஷ்டிப்புடைய ரகசியங்கள், சிருஷ்டிப்புடைய தன்மைகள் என்ன, மீட்புடைய தன்மைகள் என்ன, பாவம் ஏன் அனுமதிக்கப்படுச்சு, பாவம் எப்ப முடிவடையும், மீட்பு எப்படி முடிவடையும், நித்தியம் எப்படி தொடங்குச்சு, நித்தியம் எப்படி முடிஞ்சு, தேவனுடைய சிந்தை எப்படி தொடங்கப்பட்டுச்சு, சிருஷ்டி எப்படி தொடங்கப்பட்டுச்சு, கிறிஸ்து எப்படி தேவனுடைய சிந்தையிலிருந்து வெளியே வந்தார், எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா மீட்பின் திட்டம் அப்படின்னா முத்திரைகளுக்குள்ள இருக்குது. அதனாலதான் யோவான் கலசங்கள் உடைக்கப்படும் போது ஏதோ பெருசா வந்து ரியாக்ஷன் காட்ட மாற, சபை காலங்கள் திறக்கப்படும் போது ரியாக்ஷன் பெருசா இருக்காது, எக்காலங்கள் திறக்கப்படும் போது ரியாக்ஷன் இருக்காது. அந்த முத்திரைகள் போது மட்டும்தான் யோவான் என்ன பண்ணாருங்க? அழுறாரு. அப்படின்னு சொன்னா தன்னுடைய மீட்போடு, ரட்சிப்போடு, இயற்கையோடு, சிருஷ்டிப்போடு தொடர்புடைய காரியம் அது. புரிஞ்சுங்களா? அப்ப முத்தரிக்கப்படுதல்ன்றது நமக்கு ஒரு விஷயம் காணப்படுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முத்திரை அப்படின்றது 3 விஷயங்களை காண்பிக்குது. முத்திரைன்றது ஒண்ணு என்ன காண்பிக்குது? அதிகாரத்தை காண்பிக்குது. முத்திரைங்க ஓனர் யாருன்றதை காண்பிக்குது, செய்தி முடிக்கப்பட்ட பணியை காண்பிக்குது, அது போய் சேருகிற இடத்தை காண்பிக்குது. சொல்றாரா தீர்க்கதரிசி? புத்திர சுவீகாரன்ற செய்தியிலையும் பரிசுத்தாவின்ற செய்தியிலும் இன்னும் அநேக செய்திகளை தீர்க்கதரிசி இதை குறிச்சு சொல்றார். முத்திரைன்றது எப்பொழுதுமே 3 விஷயங்கள். செய்து முடிக்கப்பட்ட பணி அப்படின்னா பரிசுத்தாவின் முத்திரை ஒரு மனுஷன் மேல போடும்போது அது பாதுகாப்பை குறிக்குது இல்லையா? இந்த வேலை முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்சிருச்சு, செய்து முடிக்கப்பட்டுச்சு, இனிமேல் இதை தயாராகிக்குதுன்ற காண்பிக்குது. முத்திரை போடப்பட்டுச்சுன்னா இது மேல யாருக்குமே என்ன உரிமையும் இல்ல. இந்த முத்திரை போடப்பட்டவர் தான் இதுக்கான அதிகாரியா இருக்கிறாரு, ஓனர் யாருன்றதை காண்பிக்குது. இது ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டியதா இருக்குதுன்றதை காண்பிக்குது. இதுக்காக தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க? அந்த ரயில் பெட்டிகள்ல இருக்கிற காரியத்தை தீர்க்கதரிசி என்ன பண்றாருங்க? எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்ப முத்திரையிலையும் அதுதான் இருக்குது. அந்த முத்திரையில தான் நம்ம வெவ்வேறு பெயர்களால சொல்றோம். ஜீவ புஸ்தகம், ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகம், மீட்பின் புஸ்தகம், பூமியுடைய உரிமை புத்திரம், இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்களால சொல்றோம். இப்போ அதுதான் தீர்க்கதரிசி ப்ரீச் பண்ணணும்னு வராரு. நான் அந்த செய்தியுடைய கன்ஃபியூஷனை சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம காரியத்துக்குள்ள போலாம் பாருங்க. இப்போ இததான் தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு சொன்னா, முத்திரைகளுக்காக 3 வார கூட்டங்கள் பண்ணும், 2 அல்லது 3 வார கூட்டங்கள் பண்ணுன்ட்டு பிரயத்தனப்படுறாரு. அதுக்காக தான் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், பிரணாம் டாபர்னாக்கள் புதுப்பித்தல் பணி நடந்து கொண்டிருக்குது. 1958ல இருந்து அந்த பிளான் போயிட்டு கொண்டே இருக்குது. ஏன்றதையும் சொன்னேன். ஃபாரின்ஸ்ல வெளிநாடுகள்ல ஒரு கட்டிடம் புதுப்பிக்கணும், ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பின்பதாக ஒரு பெரிய பெரிய புது கட்டிடங்கள், தொண்டு நிறுவனங்களை கொண்ட கட்டிடங்களோ அது வந்து என்ன பண்ண சொன்னா பாதுகாப்புக்காக புதுப்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக இல்ல மற்ற விஷயங்களுக்காக இட நெரிசலுக்காக புதுப்பிக்கிற வேலை வரும்போது 1960ல அது ஸ்டார்ட் ஆகுது. அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்து 1962ல இது அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கான கான்ட்ராக்டர், அதுக்கான அந்த இன்ஜினியர் என்ன பண்றாரு? 1963ல February 10ஆம் தேதி அது முடியுதுன்றத சொல்றாரு. 15ல இருந்து மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனா மீட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? மார்ச் மாசம் 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. முத்திரைகள் தொடங்குறதுக்காக நடக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளமா நடக்குது பாருங்க, ஒரு அடையாளமா இதெல்லாம் நடக்குது.
ஏன்னா ஆவிக்குரிய உலகத்திலேயும் ஒரு விஷயம் நடக்குது, மாம்ச ரீதியான ஒரு விஷயத்துல நடக்குது. இதெல்லாம் ஒரு அடையாளமா காணப்படுது. அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, February 10 கட்டிடம் முடிக்கப்படும் என்றும் February 15 முதல் கூட்டத்தை தொடங்கலாம்னு சொல்லி தீர்க்கதரிசி முடிவு பண்றாரு. ஆனா மார்ச் மாசம் தான் அந்த February கூட்டங்கள் என்ன பண்ணுதுங்க, தொடங்குது 17 இல்லையா? நம்ம பாக்குறோமா இல்லையா? 17 to 24 வரைக்கும் தான் கூட்டங்கள் நடக்குது. அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். 28 17 அப்ப முடியல, பிரணாம் டபர்னக்கல் கட்டம் இது முடியல. 17 டெடிகேஷன் என்ன, பிரதிஷ்டை, மிருது பிரதிஷ்டை நடக்குது. இதுதான் தீர்க்கதரிசி சொல்றது. அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் முற்றிலுமானவரை குறிச்சு காலையில பிரீச் பண்ணேன். நான் தொடர்ந்து ஒரு வருஷம் வரேன், அடுத்த ஒரு வருஷத்துக்கு வரேன். இந்த செய்தியில என்னென்ன பேசுறான்றத அப்படியே கொண்டு வரேன். முற்றிலுமானவரோட செய்தியே தீர்க்கதரிசி 30 மார்னிங் பிரீச் பண்றாரு. அது முழுசா முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்சல்யூட்ன்றத குறிச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்சல்யூட்ன்றது என்ன நானு பேசியிருக்கேன். அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கும் என்ன இருக்குது, ஒரு அப்சல்யூட் இருக்கு. அது மாதிரி எனக்கு அப்சல்யூட் வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் அப்சல்யூட். அவர் தான் முற்றிலுமானவர் அப்படின்றத குறிச்சு அந்த 30 மார்னிங் பேசுறாரு. அந்த அப்சல்யூட்ன்றத முடிக்க முடியாது, அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதுன்றத குறிச்சு தீர்க்கதரிசி இந்த செய்தியில பேசுறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசுற காரியங்களை குறிச்சு தவறான வியாக்கியானத்தை குறிச்சு சொல்றாரு. ஏன்னா தீர்க்கதரிசி நான் இப்ப பேச போற செய்திகள் எல்லாமே என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. அதான் கீழே சொல்றாரு, என்ன பேசுறேன்னு சொல்லி எனக்கு என்னங்க தெரியாது. நான் இப்ப இருக்கிற என் ஊழியத்துல முக்கியமான நெருக்கமான கட்டத்துல இருக்கிறேன்ற. ஏன்னா 1962 இருந்து ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி தீர்க்கதரிசி நகர்றார். ஏன்னா 1962 ஒரு சில முக்கியமான செய்திகளை தீர்க்கதரிசி பிரீச் பண்றார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த செய்தியை பார்க்குற நபர்களா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும், முக்கியமா நீங்க பாருங்களேன், அதுலதான் தீர்க்கதரிசி என்ன செய்தி கொடுக்குறாரு, மிருகத்தின் முத்திரையும். இந்த செய்தி வாசிச்சிருக்கீங்களா? பெரிய உபதேசங்கள் அடங்கிய புஸ்தகம் அது. இந்த செய்திய கம்பல்சரி ஒரு பிரீச்சர் வாசிக்க வேண்டிய பகுதி. ஒரு பிரீச்சர், அது பாகம் 2 பாகங்களா இருக்கு. தமிழ்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இங்க ஒசூர்ல தான் மொழிபெயர்த்தாங்க அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தை கம்பல்சரி வாசிக்கணும். பெரிய உபதேசம். கடைசி காலத்துல இருக்கிற மிருகத்தின் முத்திரை குறிச்சோ, தேவன முத்திரை குறிச்சோ புத்தகத்துல பேசியிருக்கு. எக்காலங்களை குறிச்சு பேசியிருக்கு இந்த புத்தகம். 2வது, நான் ஏன் ஸ்தாபிக்கப்பட்ட மார்க்கத்துக்கு விரோதமாயுள்ளேன். ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி, என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம், ஐயா முடிவின் அடையாளமா, இந்த மாதிரி மேஜரான செய்திகளை பிரீச் பண்ணிட்டு வராரு. அதே போல அந்த 62 வருஷத்துல 62 வருஷத்துல தீர்க்கதரிசிக்கான மீட்டிங், ஃபாரின் மீட்டிங் கேன்சல் ஆகுது. அதை குறிச்சு இந்த செய்தியில கொடுக்குறாரு. அப்போ இப்படி எல்லாம் வரும்போது அதே காலகட்டத்துல தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷயத்துல வேதத்துல 60வது வருஷத்துல வெளிப்படுத்தும் விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணி, வெளிப்படுத்தும் விஷயம் தான் ஒரு திறக்கணும். அதை வெளிப்படுத்தும் விஷயம் 1வது அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 5வது அதிகாரம் வரைக்கும் கொண்டாந்து நிறுத்தி, தானியேலை கொண்டாந்து அதோட கூட கனெக்ட் பண்ணி நிறுத்திட்டு வெயிட் பண்றாரு. எதுக்காக? முத்திரைகளுக்காக வெயிட் பண்றாரு. அதே நேரத்துல அவருடைய ஊழிய காலத்திலையும் ஒரு விஷயம் நடக்குது. ஊழிய காலத்துல டிக்ளைன் என்ன நடக்குது, இறங்கு வரிசை வருது, ஃபாரின் ட்ரிப் கேன்சல் ஆகுது. அதே நேரத்துல ஒரு ஊழியத்துல நெருக்கமான கட்டத்தை நோக்கி தீர்க்கதரிசி செல்றார். அப்பதான் தீர்க்கதரிசி 2 தீமோத்தேயுல இருக்கிற அந்த பகுதியை எடுக்கிறார். இது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் போதித்து புத்தி சொல்லு. அந்த நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், செவி திரையுள்ள கூட்டம் வரும், திரளான போதர்களை சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி போகும் காலம் உண்டும். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசங்கம் பண்ணுன்ற பவுல் தீமோத்தேயுக்கு சொன்ன அந்த வசனம் அவருக்கு 30 வருடங்களுக்கு முன்பதாக பிரணாம் டாபர்னக்கல் ஸ்தாபிக்கப்படும் போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை கொண்டு வந்து 30 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி ஒரு நெருக்கமான நேரம் வரும்போது இது பிரீச் பண்றாரு. அப்படிங்க ரொம்ப முக்கியமா நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இப்போ தீர்க்கதரிசிக்கு புரியுது, நான் இப்பொழுது என்ன பண்ணோம், ஆரோக்கியமான உபதேசத்தை பிரீச் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த ஆரோக்கியமான உபதேசம் தான் இந்த 7 முத்திரைகள். அந்த நேரம் வந்துச்சுன்றதை தீர்க்கதரிசி உணர்றார். நெருக்கம் வருது. பவுலை எப்படி எல்லாரும் விட்டு போனாங்களோ அதே போல ஒரு நேரம் இங்க வருது. தீர்க்கதரிசியை விட்டு நிறைய நபர்கள் போறாங்க. அந்த நேரத்திலையும் அரசியல் உலகத்துல ஏற்பட்ட மாற்றத்தை குறிச்சு, அமெரிக்க அரசாங்கத்துல ஏற்பட்ட மாற்றத்தை குறிச்சு சொன்னேன். அதே போல 1961 வருஷம் 62 வருஷத்துல செகண்ட் வர்டிகான் கவுன்சில் நடக்குது, எக்குமெனிக்கல் கவுன்சில் நடக்குது, இரண்டாவது வர்டிகன் கவுன்சில் நடக்குது. ஒரு பக்கம் WCCக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதுல தீர்க்கதரிசி ஊழியத்தோட தொடர்புடைய ஒரு நபர் இருக்கிறாரு. ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த நபர் தீர்க்கதரிசி ஊழியத்துல, அவர் பேரு டேவிட் டியூப்ளசிஸ் என்ற நபர். அவர் அமெரிக்காவுடைய புரோட்டஸ்டாண்ட் சபைகளுடைய பிரதிநிதியா,
அவரை என்ன பண்றாங்கன்னு சொன்னா போப் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. இந்த செய்தியை நீங்க வாட்ச் பண்ணணும். எந்த செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு செய்தியை தீர்க்கதரிசி கொடுக்குறார். தேவ சித்தத்துக்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவையை செய்ய நினைத்தல். 65ஆம் வருஷத்துல 7வது மாசத்துல கொடுத்த செய்தி. அதுல தேவ சித்தத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷன் சேவை செய்யும் போது என்ன ஆகுன்றத குறிச்சு சபைக்கு பொருத்தி சொல்லுவாரு. அதுல இந்த நபரை குறிச்சு சொல்லுவார். இது 62ஆம் வருஷத்துல இருந்து 65ஆம் வருஷம் வரைக்கும் இந்த செகண்ட் வெர்டிகான் கவுன்சில் நடக்கும். அதுல முக்கியமான முடிவுகள் கிறிஸ்துவ உலகத்துல எடுக்கப்பட்டுச்சு. ஒரு கவுன்சில் நடக்குது. இந்த கவுன்சில் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, மிகாயா காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கூட்டம் சேருது இல்லையா, புரிஞ்சா உங்களுக்கு? அதை போல ஒரு கூட்டம் நடக்குது. அப்போ தீர்க்கதரிசி அந்த நேரத்துல தீர்க்கதரிசி ஆகிய மிகாயா என்ற செய்தியை அந்த நேரத்துல கொடுக்குறாரு. வச்சிருக்கீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்குது. எதுலங்க? கிறிஸ்துவ உலகத்துல. ஒரு முக்கியமான தீர்மானங்கள் 62ஆம் வருஷத்துல எடுத்த சபையில தீர்மானங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ரிலீஜியஸ் டாலரன்சஸ் குறிச்சு பேசுறாங்க. அந்த செகண்ட் வெர்டிகான் கவுன்சில் மூலமா ஒரு சில எப்பொழுதுமே ஒரு கவுன்சில், ஒரு சபை கூடுதல் நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்ச் கவுன்சில் நடக்குது. ஒரு சர்ச் உள்ளூர் சபையிலே எல்லாரும் பிரதர் இந்த வாரம் வாங்கன்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிடுறாரு, உட்காந்து பேசணும்னு சொன்னா என்ன பேசுவாங்க? சர்ச்சை டெவலப் பண்றதுக்கு ஒரு சில தீர்மானங்கள் எடுப்பாங்க இல்லையா? அப்படின்னா இனிமேல் இந்த ஸ்டெப் எல்லாம் எடுத்து நம்ம விசுவாசிகளை உள்ள கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தீர்மானங்கள் எடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கவுன்சில்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான்னு சொன்னா, கிறிஸ்துவத்தையும் கிறிஸ்துவ உலகத்தையும் இல்ல உலக அமைதிக்காகவும் ஒரு சில தீர்மானங்களை எடுத்து முன்னோக்கி போறதுக்காக ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தீர்மானம் தான் ரிலீஜியஸ் டாலரன்சஸ். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா என்ன? டாலர்னா பொறுமை. அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் லிபரலா விட்டு கொடுக்கணும். எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றிணைக்கணும்னு சொல்லி பண்றாங்க. ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு WCC என்ற இந்த கவுன்சில் என்ன பண்ணுதுங்க? கட்டமைத்து கொண்டு போகுது. தீர்க்கதரிசி காலத்துல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த நேரத்திலேயே இந்த வெளிப்படுத்தும் விஷயத்தை தீர்க்கதரிசி பிரீச் பண்றதுக்கு நெருக்கத்துக்கு போறார். இப்ப அதனாலதான் தீர்க்கதரிசிக்கு 7 முத்திரைகள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சொப்பனங்கள் வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் நான் லாஸ்ட் வீக்கா சொன்னேன், 7 சபை காலம் வரும்போது அவருக்கு இயற்கை சாட்சி கொடுச்சு. அப்படின்னா வானத்துல என்ன பண்ணுச்சுங்க? பிறை நிலாவுல அமெரிக்காவுக்கு போப்பு இஸ்ரேலுக்கு போகும்போது ரத்த நிலால காண்பிக்கப்பட்டுச்சு. 6 பிறையில காண்பிக்கப்பட்டுச்சு. 7வது டோட்டல் டார்க்னஸ் ஆச்சு. அதே போல தீர்க்கதரிசி 7 சபைக்கான செய்தி கொடுக்கும்போது அவர் பிளாக் போர்ட்ல அதை வரைகிறாரு. அதை உறுதிப்படுத்துறதுக்கு பரிசுத்தாவினை வந்து பின்பதாக இருந்து 300 பேர் இருக்கும்போது அது வரைஞ்சு காட்டுறார் பரிசுத்தாவி. இது நடந்துச்சு. அதே போல தீர்க்கதரிசி வேட்டைக்கு போகும்போது எங்கெங்க வேட்டைக்கார பள்ளத்தாக்குல 7 சபை காலங்களுடைய வியாக்கியானத்தை தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் எப்படி திறக்கும் போது எப்படி தூதன் சொன்னாரோ அதை விளக்கி காட்டுறாரு. அதே போலதான் எதுக்கு முத்திரைகளுக்கு அதுக்கான வழி நடக்குது. இப்போ தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஊழியத்திலயும் நெருக்கமான கட்டத்துல வந்திருக்கிறாரு. அரசியல் உலகத்திலயும் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அதே போல கிறிஸ்துவ உலகத்திலயும் மாற்றம் நடக்குது. இவர் ஊழியத்திலயும் முக்கியமான கட்டம் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியல. தீர்க்கதரிசி ரொம்ப நெருக்கப்படுறார். அதனாலதான் என் ஊழியத்தின் தற்போதைய கட்டம்னு சொல்லி பவுல் ஊழியத்தோடு அவர் ஊழியத்தை என்ன பண்றாரு? இப்போ கம்பேர் பண்றாரு. ஆல்பா ஏஜ் மெசேஜரை போல ஒரு நேரம் வரும்னு சொல்லி இல்லையா? ஆனா இது வேறொரு ஊழியத்துக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கு அப்போ தெரியாது. புரிஞ்சு உங்களுக்கு? இப்ப பாருங்க, அடுத்தது தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னு சொன்னா, எல்லா வெளிப்பாடுகளும் வெளிப்படுத்தும் விசேஷத்தோட கனெக்ட் ஆகணும். நீ வேதத்துல ஒரு கேரக்டர் எடுத்தீங்க சொன்னா, இன்னைக்கு அநேக பிரீச்சர்ஸ் பண்ற தவறுகள் என்னன்னா, வேதத்துல ஒரு கேரக்டர் எடுக்கிறாங்க, இல்ல சிம்சோனை எடுப்பாங்க, அப்ரஹாமை எடுப்பாங்க, அந்த கேரக்டரோட காட்டுவாங்க. அதுதான் ஒரு ஊழியனுடைய இல்ல அழைப்பு இருக்குது, இல்ல அழைப்புக்கான அடையாளமோ அங்கீகாரமும் எங்கதான் இருக்குதுன்னு சொன்னா, எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து நிஜத்துல காட்டுறது, பிரசன்ட் ஸ்டேஜ்ல காட்டுறதுலதான் இருக்குது. அதாவது வெளிப்படுத்தும் விசேஷத்துல பொருத்தி காட்டுறதுலாம் இருக்குது. இதான் சேலஞ்ச், ஒரு மினிஸ்டருடைய சேலஞ்ச். அதான் எப்பேற்பட்ட செய்திகள் மெஸ்மரைஸ் ஆகிற செய்திகள் கொடுத்தாலும், எப்பேற்பட்ட அதாவது அப்ரஹாமை குறிச்சும் ஈசாக்காவை குறிச்சும் தாவீதை குறிச்சும் செய்திகள் எடுத்தாலுமே அதெல்லாம் நிழல். அப்ரஹாம் ஒரு நிழல், அந்த ரியாலிட்டி யாரு? இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும். ஈசாக்கு ஒரு நிழல், அது இந்த காலத்துல இருக்கிற நீங்களும் நானும். நம்ம வேதத்துல எந்த இடத்துல இருக்கிறோம்? வெளிப்படுத்தும் விசேஷத்துல இருக்கிறோம். நம்முடைய நிழலான காரியம் தான் அப்ரஹாமும் ஈசாக்கும் யாக்கோப்பும் தாவீதும் மோசையும் மத்த ஆட்களும். அது எல்லாமே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தோட அந்த வெளிப்பாடுகள் பொருந்தும்னு சொல்லி தீர்க்கதரிசி இங்க பேசுறேன். இப்ப பாருங்க, அது அடுத்தது தீர்க்கதரிசி பேசிட்டே இருக்கும்போது என்ன சொல்றேன்னு சொன்னா, நான் இப்ப பேச போற காரியங்கள் ஒருவேளை குழப்பமா இருந்துச்சுன்னா நீங்க தனிப்பட்ட தீர்மானங்களை என்ன பண்ணிடாதீங்க, எடுக்காதீங்க. நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு பிரீச்சர் ஒரு பிரீச்சிங்க பேசுறாரு. அதனாலதான் நான் சொல்றது,
உங்களுடைய பிரீச்சிங், உங்களுடைய மூளையை, உங்களுடைய இருதயத்தை யாருக்கு திறந்து கொடுக்குறீங்கன்றத குறித்து ஜாக்கிரதையா இருங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு 4th டைமென்ஷன் மூலமா தேவனும் செயல்படுறாரு, பிசாசு செயல்படுறான். 4th டைமென்ஷன் என்னவா இருக்குதுங்க? அறிவியல். அறிவியல் சொல்றதை விட இன்னும் நம்ம புரியுமான்னு சொன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ், அது மூலமா தான் என்ன இருக்குது, யூடியூபோ மற்ற விஷயங்களும் செயல்படுது. அப்ப தேவன் அது மூலமா இன்னைக்கு கிரியை செஞ்சு வார்த்தையை எடுத்துன்னு போனாரு. அதே பிசாசு பெரும்பான்மையான பகுதி பிசாசுனால ஆட்கொள்ளப்பட்டிருக்குது. நம்ம பார்த்திருக்கிறோம். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வான மண்டல சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த வான மண்டல சேனைகள்ல தான் இந்த யூடியூப், இந்த எல்லாம் இந்த சயின்ஸ்ல வருது. நான் சொன்னேன் உங்களுக்கு, ஏதோ வானத்துல பிசாசு குச்சி வச்சு சண்டை போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆவிக்குள்ளாகுதல்ன்ற செய்தியில நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிசாசு எப்படி செயல்படுறான்னு சொல்லி. ஆவிக்குள்ளாகுதல்ன்ற செய்தியை பார்க்கும்போது அது புரியும் உங்களுக்கு. அதுல நம்ம போராட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, வானமண்டல சேனைகளோட எப்படி போராட்டம் இருக்குது? இந்த சேட்டலைட் யூடியூப் தான் வானமண்டல சேனைகளோடு இருக்கிற போராட்டம். அப்ப அதோட கூட ஒரு பிரீச்சரோட கூட, ரைட் கைண்ட் ஆஃப் பிரீச்சரோட கூட தேவன் பேசும்போது அதை நீங்க பிடிக்கிறதுக்கு தெரியணும். அந்த வெளிப்பாடு வெளிப்படுத்தின விஷயத்தோட பொருந்தணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்குதுன்னு சொன்னா டைரக்ட் கான்டாக்ட் பண்ணி பிரீச்சர்கிட்ட கேளுங்க. நீங்களா உட்காந்து ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்திக்க பாருங்க. அவர் அப்ப பேசிட்டார் பிரதர்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தர் பேசுறது, தனிப்பட்ட ஒரு சண்டே ஒரு பிரீச்சர் பேசுறாருன்னு சொன்னா நீங்க தனியா கும்பல சேர்ந்துக்கணும், தனியா உட்காந்து நீங்க முடிவு எடுக்காது. அது அநேக பேர் பண்ற, பெரும்பான்மையா நம்ம எல்லாரும் பண்ண மிஸ்டேக்கா இருக்குது. அது மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு பண்ணிடும். அவர் வேற ஏதாவது ஒரு நோக்கத்தோட சொல்லியிருப்பார். அந்த நோக்கத்தை அந்த நபர்கிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணுங்க. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, அது மனித இயல்பு, நம்ம எல்லோரும் மானிடர்களே, அதெல்லாம் நாம் தவறாக புரிந்து கொள்ள ஏது உண்டு. தீர்க்கதரிசி சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவும் பேசும்போது சீஷர்களுக்கு புரியல. நான் வருமலும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் கூட 3 வருஷம் அற்புத அடையாளங்கள்லாம் பார்த்த சீஷர்களாலேயே தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டுச்சு இல்லையா? யோவான் உயிரோட இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கிறார்ன்றது தப்பா புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். பவுல் என்ன பண்றாரு, பேசுறாரு. அதே போல இன்னைக்கு தீர்க்கதரிசியா சொல்றாரு, நானும் அப்படி மாதிரி அநேக நேரங்களை தவறா புரிந்து கொள்றேன் ஊழியர்கள் பேசுறத அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுறதையும் அப்படி நீங்க ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்குவீங்க இந்த செய்தியில. அப்படி புரிஞ்சு கொள்ளாதீங்க. திரும்பவும் ஆடியோ கேளுங்க. அதனாலதான் நான் சொல்றது எப்பொழுதுமே புக்கு படிங்க. ஆனா புக்கு படிக்கிறத விட நான் அதிகமா சொல்றது டேப்பை கேளுங்க. தீர்க்கதரிசியுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன இருக்குதுங்க? டேப்பா இருக்குது. அவருடைய டைரக்ட் சொந்த வார்த்தையில இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், ஆடியோல டைரக்ட் தமிழ் வாய்ஸை கேட்கறத எப்பொழுதுமே நான் அப்ரிஷியேட் பண்றது கிடையாது. அது ராங். நிறைய கட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் ஈஸியா இருக்கிறது யூடியூப்ல நான் பார்த்திருக்கிறேன். தமிழ் ஆடியோ மட்டும் கட் பண்ணி பேசுறாங்க. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. கேட்கட்டும், அவங்களோட அதோட விருப்பம், ஈஸியா கேட்கணும்னு சொல்லிட்டு. நானும் ஒரு காலத்துல அந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லி இருந்தவன் தான். ஆனா செய்தியை டீப்பா தியானிக்கும் போது அதுல நிறைய பிசாசு இடைச்செருகல்களோ இல்ல கட்டாவது இருந்துச்சு. இதெல்லாம் ஆவியுடைய அபிஷேகம் ப்ராஃபிட் வாய்ஸ் மூலமா தேவன் பேசுறது அங்க கட் ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, புத்தகத்தை வாசிக்கிறது நல்லதுதான். புத்தகத்தை வாசிக்கணும், அதே சேம் டைம்ல ஆடியோவும் கேட்கணும். ஆடியோ தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் காட் அது இல்லைங்களா? லெட்டர் ஆஃப் காட் கிடையாது. என்ன காட் கிடையாது? லெட்டர் ஆஃப் காட் கிடையாது. லெட்டர் ஆஃப் காட். ஆனா இதுல மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனா வாய்ஸ் ஆஃப் காட் இதோட வார்த்தை தீர்க்கதரிசிக்குள்ள வருது. கவனிங்க. அப்ப அதை கேட்கணும். அப்ப ஒரு ஊழியக்காரன் பேசும்போது அந்த ஊழியரனை என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணுன்றதை தீர்க்கதரிசி சொல்றார். அடுத்தது, இப்போ எனக்கு பயங்கரமான நேரமா இருக்குதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்த லைன் சொல்லி இப்ப பேசும்போது சொல்றாரு பாருங்க. அடுத்தது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது இப்போ எனக்கு முக்கியமான நேரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? இது எனக்கு பயங்கரமான நேரம், இதில் ஒன்று சம்பவித்தது, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு தெரியாது. தீர்க்கதரிசியுடைய முக்கியமான கட்டத்துக்கு வரார். இந்த புக்ல சொல்றார் 56வது பேரால. பாருங்கள், என் ஊழியத்தின் நாட்களே எனக்கு தெரிந்தவரை மிக திகழ் ஊட்டுகிற பாதையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். முக்கியமான கட்டத்துல நிக்கிறேன். அப்போ ஒரு ஊழியனுக்கும் இல்ல ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் இந்த போல ஒரு கட்டங்கள் வரும். எல்லாரும் கைவிடுகிற நேரங்கள் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்துக்கான வியாக்கியானத்தை பேசவே இல்லை. அவர் சொல்றதை மட்டும் சொல்றேன். எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில காரியங்களை சேர்த்து சொல்றேன். நான் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். எப்படி எலியாவுடைய இடத்துல 3 ஸ்டேஜஸ் சொல்லி இருந்துச்சுன்னு சொல்லி திருப்பி சொல்றாரு இல்லைங்களா? 3 அனுபவங்கள் எலியாவுக்கு இருந்துச்சு. முதல் அனுபவம் எங்க இருந்துச்சு? கர்மேல் பர்வதத்துல. 2வது அனுபவம் எங்க இருந்துச்சு?
சூறை செடி கீழே. மூன்றாவது அனுபவம் எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சுங்க? தேவனுடைய பர்வதத்துல. அப்போ இந்த முதல் பர்வதத்துல முதல் அனுபவம் மகத்துவமானதாகவும் மக்கள் போற்றத்தக்கதாகவும் இருக்கும். மூன்றாவது அனுபவமும் தேவனோடு கூட அந்த மனுஷன் இடைப்படுறதா இருக்கும். அதுதான் எலியாவுடைய 7th seal விஷன், சீனாய் மலை. ரெண்டாவது காரியம் தான் நம்ம எல்லாரும் நெருக்கப்படுற காரியம். அந்த இடத்துல சூறை செடியின் அனுபவம் இருக்கும், பயங்கரமான நிகழ்வு இருக்கும். அந்த இடத்துல மனுஷனுக்கு எந்த நிலை வரும்னு சொன்னா, மனுஷனுக்குள்ள வந்து தற்கொலையின் எண்ணம் அங்க வருது. யாருக்கு? எலியாவுக்கு. யாருக்கு? எலியாவுக்கு. என்ன வருது? நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சூறை செடி கீழே போற. கரெக்டுங்களா? அப்புறம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு டிப்ரெஷன். அதுக்கு மேலதான் வானத்துல அக்கினி இறங்கத்தக்கதான் அற்புத அடையாளம் செஞ்ச அந்த மனுஷன் ஆவியுடைய பிரபாவம் அப்படின்னு சொன்னா செல்வாக்கு அந்த மனுஷனை விட்டு போகும்போது அந்த நிலைக்குள்ள போறார். எல்லா மனுஷனுக்கும் அது வரும். அந்த மாதிரி தீர்க்கதரிசி இந்த கட்டம் ரொம்ப குறுகிய கட்டம், நான் குறுகிய பாதையில் நின்று கொண்டிருக்கிறேன். அப்போ தேவனுடைய மனுஷன் எல்லா மனுஷனும் அந்த நிலைக்குள்ள வந்து சென்றடைவான். இதே கட்டம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வரும். எந்த கட்டத்துல வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சா? ஒரு முக்கியமான நெருக்கமான கட்டம் வந்துச்சு இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில். கெத்சமனி தோட்டம். அதுதான் வாட்சிங். கெத்சமனி தோட்டத்துல ஆவியுடைய செல்வாக்கு அவர் விட்டு எடுக்கப்படும் போது மனுஷங்க ஃபுல்லா இருக்கும்போது அவரால் முடியல. புரியுதா உங்களுக்கு? முதல் அனுபவம் அற்புத அடையாளங்களோட ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களே, ஒட்டுமொத்த இஸ்ரேலரே அவரை பாராட்டின தருணம். ரெண்டாவது அவர் நெருக்கப்படுற ஜீவனை கொடுக்கிற தருணம். மூன்றாவது மகிமையில சிங்காசன வலது பார்சத்துல இருக்கிற தருணம். ஒரு ஊழியனும் அந்த கட்டத்தை சூறை செடியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும், ஒரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ளும் நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இந்த கட்டத்துலதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த இடத்துலதான் முன்குறிக்கப்பட்டவங்களா இல்லையான்றது தெரியுது. அந்த அனுபவம் வந்த உடனே, அதாவது கர்மேல் அனுபவம், அற்புத அடையாளங்கள், செய்தி கேட்கும் போது ஆர்ப்பரிப்பு, கத்தி கூச்சல் போடுறது, நல்ல ஒரு கூட்டம், சூப்பர். அடுத்தது ரெண்டாவது சூறை செடியின் அனுபவம் வரும்போது தேவனுடைய ஊழியக்காரர்களா இருந்தவங்க, முன்குறிக்கப்பட்டவங்க தூதனால பாதுகாக்கப்படுறாங்க, முன்குறிக்கப்படாதவங்க பின்னோக்கி ஓடிடுறாங்க. இப்ப இந்த கட்டத்துல தீர்க்கதரிசி நிக்கிறார், எதே நெருக்கப்படுற நேரத்துல. ஏன்னா நல்லா கவனிங்களேன், நான் ஒரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு, இன்னொரு விஷயத்த சொல்றேன். எல்லா மனுஷர்களுக்கும் வெளிப்பாடு வேதம் முழுசும் நீங்க ஒரு லைன் நீங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, வேதம் முழுசும் ஒரு லைனை காட்டலாம். நடுவுல வந்து இன்டரப்ட் ஆவரன்னு சொல்லி நினைக்காதீங்க. முக்கியமான விஷயத்த சொல்றேன். வேதம் முழுசும் முக்கியமான ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை பெற்ற நபர்களுடைய வாழ்க்கையும் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட தருணங்களையும் நோட் பண்ணி பாருங்க. தருணங்கள். தானியேல் வெளிப்பாடுகளை பெற்ற தருணம் எந்த காலமா இருந்துச்சு, எந்த சமயமா இருந்துச்சு, எந்த சூழ்நிலையா இருந்துச்சுன்னா உபத்திரவத்தின் சூழ்நிலையா இருக்கும், வாழ்க்கையின் ரொம்ப பலவீனமான பகுதியா இருக்கும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாதுன்ற அந்த கட்டமா இருக்கும். கரெக்டுங்களா? அவர் சொந்த தேசத்துல 14 வயசுல இல்ல பலமான பகுதியில தன் வாழ்க்கையில ஏதாவது பண்ண முடியும் என்ற அந்த கட்டத்துல அவர் அந்த ரகசியங்களையும் காரியங்களையும் பெற்றுக்கொள்ள, தன் வாழ்வின் முதிர் வயதுல எதுவுமே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை ஒண்ணு, தன் தேசம் இல்லாத ஒரு கயாஸ், இன்னைக்கு இருக்கிற உலகத்தை போல அது பாபிலோன், அந்த பாபிலோன் இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு அடையாளமா இருக்கு இல்லைங்களா? நம்ம தான் இந்த கடைசி கால தானியல்களா இருக்கிறோம் இல்லையா? அப்போ தன்னுடைய பலன் இழந்த சூழ்நிலையில தேவன் ஒரு நெருக்கத்துக்கு ஒரு மனுஷன் தள்ளி வாழ்வதற்கே முடியாத நிலையில தான் அவர் என்ன செய்யணும், சிந்தை எப்படி ஓபன் பண்ணுமோ அந்த ஓபன் பண்ற அந்த சூழ்நிலையை யாருக்கு கொடுக்குறாரு? தானியேல் கொடுக்குறாரு. ஒன்று. ரெண்டாவது காரியம், சகரியாவுக்கும் கூட தன்னுடைய 80வது வயதுல அந்த தர்ஷனங்களை கொடுக்குறார். 2. மூன்றாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் அது எல்லா அனுபவங்களை எங்க கொடுக்குறாரு? யூதேய வனாந்தரத்துக்கு அவரை சோதனைக்குட்படுத்தி அனுப்பி 3 வருஷத்து ஊழியத்தை அவர் என்ன எப்படி செய்ய போறாருன்ற அந்த அனுபவத்தின் வல்லமை அங்கதான் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் இருந்தாரா இல்லைங்களா? பரிசுத்தாவை பெற்று டைரக்டா ஊழியத்துக்கு அவர் வர கிடையாது. கரெக்டுங்களா? நமக்கு அது புதிய பிறப்பின் அனுபவமா இருக்குது. அப்போ ஒரு அழுத்தத்துக்குள்ள அனுப்பப்பட்டுதான் அந்த இடத்துல மனுஷன் தேவனோடு கூட இடைப்படுறான். ஒட்டுமொத்த மனிதர்களும் உலகத்தின் மனிதர்களும் அந்த மனுஷனை புறக்கணிச்சு தள்ளுற சூழ்நிலை வருது. 2. யோவானுக்கும் அவர் மார்பிள சாய்ந்து கொண்டிருக்கும் போது இருந்ததை விட பிசிக்கலா தேவனுடைய மார்பிள சாய்ந்து கொண்டிருக்கும் போது பெற்ற அனுபவத்தை காட்டிலும் தன்னுடைய 90வது வயசுல 80-90 வயசுக்கு அப்புறம் பத்மு தீவுல புறக்கணிக்கப்பட்டு அவர் சோதனைக்கு உட்படும் போது அவர் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு அனுப்பும் போது உபத்திரவத்தின் குகையில தான் என்ன பண்றாருன்னு சொன்ன அந்த ரகசியத்தை பெற்றுக்கொள்றாரு. இதே போல அந்த லிஸ்திராவுக்கு பவுல் அங்க அனுப்பப்படும் போது
கல் எரியப்படும் போதுதான் மூன்றாவது வானத்தின் அனுபவம் கிடைக்குது. அதே போலதான் தீர்க்கதரிசி இங்க ஊழியத்துடைய டிக்ளைனை தேவனே அனுமதிக்கிறார். இப்ப புரிஞ்சா நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நல்லா போயிட்டே இருக்கும்போது இன்க்ளைனை நோக்கி எல்லா கூட்டம் எல்லாம் நம்ம கூட இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும், எல்லாம் கூட வருவாங்க, சந்தோஷமா பேசுவாங்க. அது எல்லாத்த காட்டிலும் ஒரு தனிமையான அனுபவம் வருது. அப்ப நம்ம என்ன சோர்வடைஞ்சு போயிடுவோம். ஏன் இப்படி இருக்கு, யாரும் என் கூட இல்லையே, ஓகேங்களா, யாரும் என் பேச்சை கேட்க மாட்டேன். ஊழியத்துடைய ஃபால் டவுன், அதாவது டிக்ளைன் பார்ட், அதாவது இறங்கு வரிசையின் பகுதி நாம் நினைப்போம். ஆனா தேவன் அதுக்காக அதை செய்யறதுல தனிப்பட்ட விதத்துல ஆவிக்குரிய வெளிப்பாடுகளையும் எடுத்துக்கொள்ளப்படுவதின் அனுபவத்தையும் கொடுக்கறதுக்கு அதை செய்வார். இந்த காரியத்தை ஏனோக்கோடு கூட நான் பொருத்தி காட்ட முடியும் உங்களுக்கு. ஏனோக்கு தேவனை சஞ்சரித்து ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு என்ன பண்ணாரு, பிரியாவிடையை காட்டி அவர் தனியா நடக்க ஆரம்பிக்கிறார். தனியா உலகத்தை விட்டு தனியா நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது அப்போ ஏனோக்கு உரைக்கப்பட்ட வார்த்தையின் அனுபவம் வருது. அந்த அனுபவம் வரும்போது அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா தான் இது என்ன கட்டப்படுது, என்ன கட்டப்படுது, பிரமிட் கட்டப்படுது. உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா, உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா. அப்பதான் என்ன பண்றாரு சொல்ற, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா தான், மூன்றாம் இழுப்பின் மூலமா தான் என்ன பண்றாரு சொன்னா டைமென்ஷனல் சேஞ்ச் அடைகிறார். காணப்படாமல் போனான் அப்படின்னு இருக்கும். காணப்படாமல் போனான் என்ன அர்த்தம், எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது. காணப்படாமல் போனான் அப்படின்னா என்ன அர்த்தம், கவனிப்பா, காணப்படாம போ, நான் இங்கே இருக்கிறேன், எப்படி போக முடியும்? தீர்க்கதரிசி சொல்றார், இங்கே இந்த அறையிலேயே தூதர்கள் இருப்பாங்கன்றார். ஏன் தெரியல, ஏன் தெரியல? இந்த பாடியில இருந்து 5 புலன்களால 6வது பரிமாணத்துல இருக்கிறத பார்க்க முடியாது. ஏன்னா அது 6வது புலன் தேவைப்படுது. அந்த புலனாலதான் அது என்ன பண்ண பார்க்க முடியும் இல்லையா? அப்ப இங்கே தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம், இந்த டைமென்ஷன்ல இருந்து இன்விசிபிள் டைமென்ஷன்ல இருக்கிற விஷயத்த பார்க்க முடியாது இல்லைங்களா? இன்விசிபிள் டைமென்ஷனை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியாது. அப்போ அதை போலதான் இங்க நடக்குது. அப்ப ஏனோ காணப்படாம போனான்னு சொன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றதே அந்த வார்த்தை தான். ஆல்ரெடி சொன்னேன், எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றத நிறைய பேர் எப்படி புரிஞ்சு கொள்றாங்க, அப்படியே மேல போறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிங்க, நம்ம டிவியில பார்த்து, சினிமாஸ்ல பார்த்து, மித்திக்கல்ல எடிட்டிங்ல பார்த்து புரிஞ்சுக்கிறது. அப்படியே போறது அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்றதுங்க, இந்த உலகத்துல இருந்து, காணக்கூடிய உலகத்துல டைமென்ஷன்ல இருந்து நம்மளுடைய வேகம், டைமென்ஷனா என்னன்னு சொன்னா ஒரு சடன் ஃப்ரேம் சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்கிறான். இது மாதிரி 7 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கும் இன்னொரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கும் டிஃபரெண்ட் என்ன, ஸ்பீடு தான் டிஃபரெண்ட்னு சொன்னேன். இப்போ காணக்கூடாத உலகம் காணக்கூடிய உலகத்தை விட வேகமானது. அப்போ இந்த உலகத்துல இருந்து நான் வேற உலகத்துக்கு மாறும்போது இந்த உலகத்துல இருக்கிற ஸ்பீடு வேற உலகத்துல இருக்கிற ஸ்பீடு என்ன ஆயிடுச்சு, ஜாஸ்தி ஆனதுனால அதான் காணப்படாம போறது. இப்போ அந்த அனுபவத்துக்கு வர்றது கூட ஏனோக்கு தனியா நடக்க வேண்டியதா போச்சு. அதான் தீர்க்கதரிசிக்கு இந்த அனுபவம் தான் தீர்க்கதரிசிக்கு இந்த புத்தகத்துல என்ன பண்ணுங்க, அதான் சொல்ல வர்றாரு. முக்கியமான நிகழ்வு வருது. அப்ப தீர்க்கதரிசி அதை அனுபவிச்சாரா இல்லையா? சாபினோல அனுபவிச்சாரா இல்லைங்களா? அவரு சன்செட் மவுண்டன்ல, மலையில சன்செட் மவுண்டன்ல அந்த காரியத்தை கொஞ்ச நேரம் அனுபவிச்சார். எந்த டைமென்ஷனை, நித்திய டைமென்ஷன் அனுபவிச்சாரா இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது இதை இங்க சொல்றாரு, நான் ஏதோ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு நான் பேசுறேன், இந்த இரவு நான் முன்பு செய்திராத ஏதோ ஒன்றை அணுகி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தை அணுகி கொண்டிருக்கிறேன், நான் அதை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை, நான் அதை பேசணும்னு நினைக்கலன்னு சொல்லி அப்படியே பேசிட்டே வராரு. நான் புரியாத காரியத்தை பேசுறேன்னு சொல்லி நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க ஏதாவது புரியல, நான் பேசுற காரியங்கள் புரியலன்னு சொல்லி என்கிட்ட கேளுங்க. ஏன்னா எல்லா ஊழியர்கள் வாழ்க்கையிலயும் அப்படிதான் நடந்திருக்கு. மோசே பேசுறது ஜனங்களுக்கு புரியல, எலியா பேசுறது புரியல, ஒரு தேவன் மனுஷனும் பேசுறது புரியல. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒரு கட்டத்துல மேடாபாய் சொல்றாங்க, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. 30 வருஷம் கழிச்சு மேரேஜ் ஆகி, ஆமா 25 இயர்ஸ், 1941 மேரேஜ் ஆகுது. 25 இயர்ஸ் கழிச்சு, 20 இயர்ஸ் கழிச்சு உங்களை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் போது தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அதை புரிஞ்சு கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கலன்ற. தேவோட ஊழியக்காரனை புரிந்து கொள்ள முடியாது, ஆனா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னாலே என்ன புரிந்து கொள்ள முடியலன்ற. அந்த என்னாலே என்ன புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா அது என்ன ஸ்டேட்னு சொன்னா மென்டலி அஃபெக்டட் ஸ்டேட். மெடிக்கல் சயின்ஸ்ல மென்டல் கிடையாது. மென்டல் சொன்னா
இந்த மென்டல் நம்ம சொல்ற இந்த லோக்கல் வார்த்தை கிடையாது, உளவியல் அர்த்தம். உளவியல் ரீதியாக மென்டலி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு அவனை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கோம், எந்த நேரத்துல எனக்கு கோவம் வரும், நான் எப்படி இருக்கிறேன், என்ன பண்ணுவேன் நான் அப்படின்றது அவன் புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த உலக ரீதியா ஒரு மனுஷன் அவன் புரிஞ்சுக்கலான்னு சொன்னா அவனை எங்க கூட்டு போய் சேர்த்துவாங்க? ஹாஸ்பிட்டல்ல, மீன்ஸ் சைக்காலஜி டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க. மனநல மருத்துவருக்கு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட போய் மனநல மருத்துவர்கிட்ட காட்டுவாங்க. ஆனா ஒரு ப்ராஃபிட், ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் வழிநடத்தப்படுற மனுஷன் அவனாலேயே புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்ன சொன்னா, இந்த உலக ரீதியா உளவியல் ரீதியா பாதிக்கப்படலாம அவன் இந்த சரீரத்திலிருந்து சரத்தை புரிஞ்சுக்க முடியாம அவன் வேறொரு ஆவியினால இந்த சரீரம் நடத்தப்படும் போது அது அங்க இன்டரப்ட் ஆகுது. சொல்ல போதுங்களா உங்களுக்கு? இந்த மூளை இந்த சரத்தை நடத்தும் போது அவனால அது என்ன பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மூளை நடத்தாம இந்த சரத்தை வேற ஒண்ணு நடத்தும் போது அங்க என்ன ஆகும்? ஒரு குளறுபடி நடக்குது. ஏன் நான் இது பண்றேன்? அதுதான் தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் தீர்க்கதரிசி இங்க கொடுக்குறாரு. அதை நான் காட்டுறேன். அது நான் உங்களுக்கு காட்ட போறேன். முக்கியமான விஷயத்தை இங்க தீர்க்கதரிசி சொல்ல போறாரு. அப்ப தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில அந்த கண்டிஷன் வருது. ஏன் இப்படி பண்றேன், எனக்கு அது புரியல. அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நிக்கோதேமுட்ட பேசும்போது நிக்கோதேமு என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறக்கிறது எப்படி அப்படின்னும் போது, ஒரு மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆவியினால் பிறந்த மனுஷன் எப்படி இருக்கான்? காற்று ஒரு இடத்துல வருகிறது, இன்னொரு இடத்துல போகிறது, ஆனால் அது நீ என்ன பண்ற? அதை அறிய மாட்ட, அது உணர முடியும்ன்ற. அப்படிதான் ஆவியினால் பிறந்த மனிதனும் அப்படி இருக்கிறான். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது உணர முடியுமே தவிர அதை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்படின்னா அதை டிஃபைன் பண்ண முடியாது. டிஃபைன்னா விளக்கப்படுத்த முடியாது. அந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த மனுஷனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது. அது மாதிரி ஒரு தீர்க்கதரிசியும் அதனாலதான் இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஓசியா தீர்க்கதரிசி கூட அப்படிதான் இருக்கிறார். ஓசியாவை என்ன பண்ணாரு? தேவன் என்ன சொன்னாரு? ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு வேசியை மணந்து கொள்ளும்படி செய்யறார், காசு கொடுத்து வாங்குறார். எகைன் அந்த மாதிரி தவறுக்கு போய் திரும்ப போகும்போது திரும்ப போய் ஏலத்துல திரும்ப எடுக்க சொல்றாரு. இதெல்லாம் பூமியில ரீதியில புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் செய்யறது வெளி உலகத்துக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு தீர்க்கதரிசி இங்க போறார். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இந்த புத்தகத்துல தீர்க்கதரிசி சொல்ற பாயிண்ட்ஸ். அது நீங்க வாசிக்கும் போது இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுது. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளும் புரியாது. இயேசு கிறிஸ்து சொன்னது அநேக நேரங்கள் புரியல. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஆவி அவர்களுக்குள்ள வரும்போது இப்பொழுது புரிந்து கொண்டோம், இப்ப புரியுதுன்றாங்க. இதா புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இப்பொழுது நாங்க புரிந்து கொண்ட ஆண்டவரேன்றார். இதெல்லாம் ஏன் தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, இப்போ அந்த ஸ்டேட்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன், நான் சொல்றது உங்களுக்கு என்ன பண்ணாது, இப்போ புரியாது. ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், அது புரியும்ன்றத தீர்க்கதரிசி நாசுக்கா சொல்ல ட்ரை பண்றாரு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்தது தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா 56வது பக்கத்துல இந்த வாட்சியத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது 64வது பேராக்கு வராரு. இது வரைக்கும் என்ன சொல்றாருன்னு நான் சொன்ன உங்களுக்கு. தீர்க்கதரிசி ஒரு விஷயத்த பேசணும்னு இருந்தாரு. இந்த செய்திகள், இந்த மீட்டிங்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸா சொன்னார். இவங்க வந்தாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்களை பத்தி பேசுவார் இல்லையா, இவங்க வந்திருக்காங்க இவங்க வரலன்னு சொல்லி அந்த காரியத்தை பேசுறாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பேசுறாருன்னா, சபை எப்படி நெக்ஸ்ட் இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறா, 7 முத்திரைகள் ஸ்டார்ட் பண்ண போறார். February 10 to 15 வரைக்கும் அந்த மீட்டிங் வரும், அந்த கூடாரம் முடிய போகுதுன்றதை குறித்து சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? நம்ம திகிலி விட்டுற காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்குதுன்றத சொல்றாரு. அடுத்தது நான் முற்றிலுமானவன்ற செய்தியை ஸ்டார்ட் பண்ண அதை முடிக்க முடியலன்னு சொல்றாரு. அடுத்தது அவர் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட், கன்ஃபியூஷனான நிலைக்குள்ள நான் போயிருக்கிறேன்றத சொல்றாரு. நான் பேசுறது தப்பா புரிஞ்சுக்காதீங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்திலயும் அப்படிதான் இருந்துச்சுன்றத சொல்றாரு. அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு தவறா புரிஞ்சுக்கொள்ளாதீங்க, ஒருவேளை இது மாதிரி உங்களுக்கு தப்பா புரிஞ்சுன்னு சொன்னா நீங்க எனக்கு டேப்பை போட்டு கேளுங்க அப்படின்றத சொல்றாரு. இப்போ நான் எதுக்காக இதை சொல்றாருன்னு சொன்னா, களத்தை ரெடி பண்றாரு, ஜனங்களுடைய மனநிலையை ரெடி பண்றாரு. ஏன்னா இது வரைக்கும் நான் எடுக்காத ஸ்டாண்டை இந்த செய்தியில எடுக்க போறேன்றத சொல்லிட்டு இப்போ இந்த தலைப்பை எடுக்கிறதுக்கு வேத வசனத்தை வாசிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு இப்போ என்ன சொல்றாரு சொன்னா, ஆகவே வெளிப்படுத்தல 1 என்ன சொல்லுது? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இறையற கண்டேன், மேகம் அவன் சூழ்ந்து இருந்தது, அவன் சிறுசு மேல் வானவில் இருந்தது, அவன் என்ன அது கீழே அவன் வலது காலத்து பாதத்தை சமுதிரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியில் நிறுத்தி சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தங்களை விளங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன்.
அப்போ 7 இடிவிலக்கணம் சொன்ன எழுதாமல் என்ன பண்ணுது, நீ முத்திரை போடுறது வானத்துல சத்தம் வர கேட்டேன்னு சொல்லப்படுச்சு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுது, 7ஆம் தூதனுடைய சத்தம் நடக்க எக்காலம் ஊதும் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அது உள்ளவைகளும் பூமியும் அது உள்ளவைகளும் என்றும் ஜீவித்தின் பேரில் ஆணையிட கேட்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பதான் முடியுது. இது தீர்க்கதரிசி சொல்லி முடிச்சுட்டு இப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை மட்டும் சொல்றேன். இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராக இத்தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமா அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களும் எக்காலம் ஊதுகிற தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஆணையிட்டு சொன்னான். ஆகவே யார் சொல்றது இந்த பாயிண்ட்? யார் சொல்றது? தீர்க்கதரிசி இந்த புத்தகத்துக்கான வசனத்தை வாசிக்கும் போது சொல்ற லைன் இதுதான் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஆகவே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சுட்டு இப்ப சொல்றாரு, ஆகவே என்னுடைய பொருள் இன்றிரவு அவிதமாக கூறுவோமானால் ஐயா இதுதான் முடிவின் அடையாளமா? அப்போ முடிவின் அடையாளத்துக்கு ஒரு லைன் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 7 வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த நிகழ்ச்சி தான் முடிவின் அடையாளம் அப்படின்னு சொல்லி யோவான் காலத்துல சொல்லப்பட்டுச்சு இல்லையா? ஏன்னா 7 இடிகள் திறக்கப்படுற நேரம் யோவானுக்கு 96ல கிபி 96ல 7 இடிகள் அடையாளங்கள் திறக்கப்படும் போது 7 இடிகள் சொன்ன யோவான் எழுதும் போது யோவானுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வருது, நீ எழுதாத, 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களும் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி. அப்போ 7 இடிகள் திறக்கப்படுகிற நேரம் தான் 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்கள். அந்த 7ஆம் தூதனின் சத்தத்தின் நாட்களோட பூமியில காலம் முடியுது இல்லைங்களா? ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது, வெளிப்படுத்தல் 10:6 என்ன சொல்லுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது? இனி காலம் செல்லாது. அப்போ என்ன சொல்லப்படுது? இனி காலம் செல்லாதுன்னு சொன்னா காலம் முடிய போகுதுன்றது அர்த்தம் இல்ல. அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், செய்தி எடுத்திருக்கிறேன். டைம் டைமென்ஷன் இல்லாம போகுதுன்றது அர்த்தம். அது என்னென்ன டைமென்ஷன் பரிணாமங்கள் இருக்கு? என்ன பரிமாணங்கள் இருக்கு? ஒளி, பொருள், காலம். அப்ப காலம்ன்றது ஒரு டைமென்ஷன், பரிமாணம், ஒரு பரிமாணம். அந்த பரிமாணமே இல்லாம போகுது இல்லைங்களா? அந்த பரிமாணம் எதோட இணைய போகுது? இனி காலம் செல்லாது, காலம் முடிய போது கிடையாது. காலம் டைம் ஷெல் பி நோ மோர். இனிமேல் காலமே இருக்க போறது இல்லை. அப்படின்னா காலத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுது. எப்போ? இந்த 7ஆம் தூதன் சத்தத்தை முழங்கும் போது, எப்போ? அந்த 7 இடிகள் திறக்கப்படும் போது அப்படின்றது. இதுக்கு தான் சொல்றாரு, எப்போ 7 இடிகள் திறக்கப்படுற நேரம் வந்துருச்சுன்ற தீர்க்கதரிசி உணர்றாரு, காலம் முடிய போகுதுன்றது உணர்றாரு. ஏன்னா அந்த வெளிப்படுத்தல் 10 நடக்க போகுதுன்றாரு. இந்த வசனம், அந்த வசனத்தின் போது காலம் முடிவுன்றதை யோவானுக்கு சொன்னாரே, அது இப்ப நடக்குதுன்றத தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? பிரிசியூம் பண்றாரு, யூகிக்கிறார். தன் வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து ஒரு சில கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்குள்ள போகும்போது இந்த வசனத்தை எடுத்துக்கின்னு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆகவே இந்த வார்த்தையை இந்த இவ்விதமாக கூறுவோமானால், எவ்விதமாக அந்த வசனத்துபடி சொல்லணும்னு சொன்னா, இந்த வசனத்துக்கான சரியான தலைப்பு எப்படி கொடுக்கணும்னா, ஐயா இதுதான் சார், இஸ் திஸ் a sign of end சார், முடிவுக்கான அடையாளம் இதுதானா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துக்கிறார். என்ன பண்றாரு? கிளைம் பண்றாரு. கிளைம்னா என்ன பண்றாருன்னு சொன்னா, என்ன கிளைம்னா என்ன சொல்லுவாங்க அது பேரு அப்படின்னு சொன்னா, அது தனக்கு தன்னோட ஊழியத்துக்கு எடுத்துக்கிறது. ஆமா இது ஒருவேளை இருக்குமா அப்படின்னு சொல்லி யூகிச்சு எடுத்துன்னு வர. ஆனா அது கரெக்ட். 2 விதமான யூகம் இங்க இருக்குது தீர்க்கதரிசி. ஒண்ணு அவருடைய மரணம், இல்லைன்னா புதிய ஊழியம். கரெக்டா? இந்த ஸ்டேட் எல்லா ஊழியக்காரங்க தீர்க்கதரிசிக்கு மட்டும் வரல, கவனிச்சுக்கோங்க நல்லா. தீர்க்கதரிசியை இங்க குற்றப்படுத்துறதுக்கு கூடாது, அதனாலதான் இந்த பாயிண்ட சொல்றேன். ஏன்னா எலியாவுக்கு சூரிய செடி கீழே என்ன அனுபவம் வந்துச்சு? ஒண்ணு நான் மறிக்கணும், இல்லைன்னா 7th seal விஷனுக்குள்ள போகணும். வந்துச்சா இல்லையா? புரிஞ்சு இல்லைங்களா உங்களுக்கு? புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு ஊழியனும் அந்த கண்டிஷனுக்குள்ள போறான். தீர்க்கதரிசி ஒருவேளை இதுதான் முடிவா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒட்டுமொத்தா உண்மை மறுதளிச்சுட்டாங்க, உன்னுடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க, நான் ஒருவன் தான் இருக்கிறேன், என்னையும் கொல்ல தேடுறாங்க. இது எந்த கண்டிஷன்? 62 வருஷத்துல தீர்க்கதரிசி இருந்த கண்டிஷன் அதுதான். இப்போ ஊழியம் கட்டாவுதா? ஊழியம் கட்டாவுதா? எலியாவுக்கு இந்த காரியத்தை நான் சொன்னேன்னு சொன்னா, சூரிய செடி கிட்ட என்ன சொன்னாரு? சூரிய செடி கிட்ட எலியா என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாரு? இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு, ஐயா இதுதான் முடிவின் அடையாளமான்னு சொல்லியிருப்பார். அப்போ தேவன் சொல்றாரு, ஆமா, ஆனா உனக்கு கிடையாது, வேற ஒரு ஸ்டேட்டை நோக்கி போகணும், நீ ஒரு 7th seal விஷனை பெற்றுக்கொள்ளணும்,
7 முத்திரைகள் திறக்கணும்ன்ற லைனுக்கு போயிருப்பார். இப்போ அடுத்து இப்போ தீர்க்கதரிசி இந்த வசனத்தை வாச்சிட்டு இந்த வசனத்துக்கான விளக்கத்துக்கு போவே இல்லை. தீர்க்கதரிசி கவனிச்சுக்கோங்க, இந்த வசனத்துக்கான விளக்கத்துக்கு தீர்க்கதரிசி போவே இல்லை. இந்த வசனத்தை அப்படியே விட்டுட்டு தான் வாழ்க்கைக்கு போயிடுவார் தீர்க்கதரிசி. இங்க இதுதான் பிரச்சனை. இந்த செய்தியை வாசிக்கிற எல்லாருக்குமே பிரச்சனையே அதான் பிரச்சனை. இப்ப நான் பாருங்களேன், 62வது பேரா வாசிக்கிற பாருங்க. 62ஆம் வருஷத்துல தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? உங்களிடம் பென்சிலும் காகிதம் இருக்குமானால் நீங்கள் விரும்புவதை குறித்துக் கொள்ள வேண்டுமானால் விரும்புகிறேன். இப்ப வழக்கமா எந்த ஒரு ஊழியக்காரன் வேதத்துல இருக்கிற கருத்துக்களை எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நீங்க எழுதியோன்னு சொல்லுவாங்க. ஆனா தீர்க்கதரிசி அப்படி அந்த வசனத்தை எடுத்து இன்றிரவு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்திலிருந்து பொருளை எடுத்து நான் பேசணும்னு ட்ரை பண்றேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து 1 to 7 வசனத்தை எடுத்து பிரீச் பண்ணி எடுத்து சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வாசிக்கிற பாருங்க. முடிவின் அடையாளமான்னு சொல்லிட்டு, நாம் வாழும் காலம் சபைக்கு மகிமையான காலம், நேரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்தை போன்ற ஒரு காலத்தில் எந்த தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனும் இருந்ததே கிடையாது, இதுதான் முடிவு ஆகும் அப்படின்னா தீர்க்கதரிசி தெரிஞ்சிருச்சு. முடிவு காலம் சொல்லி நீங்க ஸ்தாபனங்கள்லாம் சொல்ற மாதிரி கிடையாது. அவர் வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொன்ன இனி காலம் செல்லாதுன்றதுதான் இது. அந்த மணி நேரம்ன்றத தீர்க்கதரிசிக்கு தேவன் உணர்த்துறார். அப்போ அததான் எடுத்து வந்து சொல்றாரு, இதுதான் முடிவு, சபைக்கு முடிவு. ஏன்னா 7 முத்திரைகள் திறக்கப்பட போது அப்படின்ற காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அது வானங்களில் எழுதப்பட்டுள்ளது. முக்கியமான பாயிண்ட். இதை நம்ம பாக்குறதுக்கு நான் ஒரு நாள் எடுக்கும்போது எடுக்கிறேன். வானங்கள் எழுதப்பட்டுள்ளது தானே எதை சொல்றாரு தீர்க்கதரிசி? இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். எது வானங்கள் எழுதப்படுறது? எது வானங்கள் எழுதப்பட்டுள்ளது? ராசிகளை குறிச்சு பேசுறாரு. இது நீ பாயிண்ட்டுக்குள்ள வரணுங்க. ராசிகளை குறிச்சு பேசுறாரு. இது மேல இருந்து என்ன பேசிட்டு வர்றாரு? 7 இடிகளை பேசிட்டு வர்றாரு. இது கீழே வரும்போது வானங்கள் எழுதப்பட்டுள்ளதுன்னா இந்த முத்திரைகள் ராசிகள்ல இருக்குது. முடிவு அதுல இருக்குது. நான் ஒரு நாள் அதை எடுக்கிறேன். ஒரு முத்திரையும் எந்தெந்த ராசியில கிராஸ் பண்ணி வருது, ஒரு முத்திரையும் எந்தெந்த ராசியில கிராஸ் பண்ணி வருது, எந்த முத்திரையில எந்த ராசி இருக்குது. ஏன்னா என்ன சொல்ற தீர்க்கதரிசி வானங்கள்ல இருக்குதுன்ற தீர்க்கதரிசி சொல்றாரு. 7வது முத்திரைக்கு ஒரு ராசி சொல்றேன். படிச்சிருக்கீங்களா? ஒரு செய்தியில சொல்றாரு. எந்த செய்தி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு செய்தியை சொல்றாரு, நீ போய் பாருங்க. சரி, ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சின்ற செய்தியில சொல்வார் தீர்க்கதரிசி. 7வது முத்திரைக்கான ராசி சொல்வார். புரியுதா உங்களுக்கு? சரி, நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அப்ப அது பூமியில எழுதப்பட்டிருக்கிறது, பூமியிலும் இருக்குது. புரியுதுங்களா? ஒவ்வொரு செய்தித்தாளிலும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா சயின்ஸ்ல காட்டிட்டு இருக்கிறார், இயற்கையில காட்டிட்டு இருக்கிறார். எது கடைசி காலம்ன்றத வானங்கள்ல இருக்குது, நிகழ்ச்சியில இருக்குது இல்லைங்களா? அப்போ எழுதப்பட்டிருக்கிறது. சுவற்றில் மேல் எழுதப்பட்ட கையெழுத்தின் ஒரு நாட்டின் முடிவை அறித்த காலத்தில் தீர்க்கதரிசியில் வாழ்ந்தனர். ஆனால் நாமோ காலத்துக்கே முடிவை அறிவிக்கும் சுவற்றில் காணப்படும் கையெழுத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நான் நிறுத்திக்கிறேன், இந்த பாயிண்டோட நிறுத்திக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சா சொல்லுங்க. தீர்க்கதரிசி சொல்றத சொல்ற பாருங்க. கடைசி காலன்றத சொல்றாரு, அந்த வசந்த வாசி சொல்றாரு. அது வானத்துல எழுதப்பட்டிருக்குது, பூமியில எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கு செய்தித்தாள்கள்ல இருக்கிறது என்ன? செய்தித்தாள்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? நியூஸ்னா என்ன? நிகழ்ச்சிகள், உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் நியூஸா வந்திருக்கு. அப்போ உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் தான் முடிவு காலத்தை காட்டுதுன்னு சொல்றாரு இல்லையா? ஒன்று வானங்கள் எழுதப்படுச்சுன்னு காட்டு சொல்றாரு, இன்னொன்னு இயற்கையில காண்பிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. 3 முடிச்சா அடுத்தது என்ன சொல்றாரு? சுயற்றில் மேல் எழுதப்பட்ட கையுறுப்பு ஒரு நாட்டின் முடிவை அறிவித்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தனர். யாரை காட்டுறாரு இது? இருங்க, தானியேல் இல்லையா? தானியேல் தானே. தானியேல் எந்த நாட்டின் முடிவை காட்டினாரு? எந்த நாட்டின் முடிவை காட்டினாரு தெரியுமா? பாபிலோன். உலகம் இப்ப எப்படி இருக்குது? அப்போ இந்த முடிவை காட்டுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசியும் சுவற்றின் மேல் எழுதப்பட்ட கையெழுத்து வரணுமா இல்லையா? புரிஞ்சா இல்லைங்களா? ஏன்னா தானியேல் எங்க வந்திருந்தாரு? 7 decades முடிஞ்சு தேசத்துக்கு போறதுக்கான நேரத்துல தான் காண்பிக்கப்படுச்சு. கரெக்டா பிரதர்? 7-10 வருடங்கள், டெக்கான 10ன்னு அர்த்தம். 7 சபை காலம் முடிஞ்சு அந்த நேரத்துல 68வது வருஷத்துல. நான் அதுக்குள்ள போல, இங்க நான் நிறுத்திக்கிறேன். நாமும் காலத்துக்கே முடிவை அறிவிக்கும். காலத்துக்கே முடிவு என்ன? இனி காலம் செல்லாதுன்ற பாயிண்ட்.
சுவற்றில் அறிவிக்கும் காணப்படும் கையெழுத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சொல்றாரு தீர்க்கதரிசி? சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கே கேட்கிறேன், எதை சொல்றாரு தீர்க்கதரிசி? தட்ஸ் கரெக்ட். சபை காலம் தான் காலத்தோட முடிவு. அதான் போர்ட்ல ரெண்டு கிடையாது. அதுதான் சபை காலத்தை பறையில காட்டினாரு, வானங்கள்ல காட்டினது ஒண்ணு. பறையில காட்டினாரு இல்லையா, வானங்கள்ல எழுதப்பட்டுள்ளது. ரெண்டாவது காரியம் என்னங்க, போர்ட்ல தீர்க்கதரிசி ஊழியம் சபை காலத்தை 61ஆம் வருஷத்துல பிரீச் பண்ணுவார். 60-61 பிரீச் பண்ணும்போது போர்ட்லயும் 7 சபை காலத்தை அவர் காட்டினாரு. 7ஆம் சபை காலம் முழுசுமா என்ன ஆச்சுங்க? இருளாச்சு. அது முடிஞ்சு, டோட்டலா முடிஞ்சு. காலம் இனிமேல் என்ன பண்ணும்போது முடிய போகுதுன்றதை காட்டுச்சுன்றத தீர்க்கதரிசி கொண்டாரு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மணியா இருந்து கொள்ள வேண்டால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குதுன்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி எப்பொழுதுமே வேதத்துக்கே செல்வான். காட்டணும், முடிவு காலத்தை பார்க்கணும்னு சொல்லி வேதத்துக்கே போவான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு சொன்னா, தீர்க்கதரிசிக்கு தர்ஷனத்துக்கு எடுத்துக்காட்ட அவன் வாழ்க்கையில வந்த தர்ஷனங்கள் வந்துச்சுன்னா அதை வேதத்துல எடுத்து பொருத்தி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி பேசிட்டு என்ன சொல்றாரு, இந்த கூடாரத்தை குறிச்சும் தன் வாழ்க்கையை குறிச்சும் பேசுறாரு தீர்க்கதரிசி. இங்கதான் அடுத்து வந்துருச்சு புள்ள. எது வந்துருச்சு? சொப்பனங்கள் வருது இல்லையா, அந்த சொப்பனங்களுடைய காட்சிக்கு தீர்க்கதரிசி உள்ள வந்துட்டார். சொப்பனங்களுடைய காட்சிக்கு தீர்க்கதரிசி உள்ள வந்துட்டு, எனக்கு அநேக சொப்பனங்கள் வருது, விஷயங்கள் வருது, அநேக காரியங்களை வியாக்கியானப்படுத்த கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தீர்க்கதரிசி டோட்டலா விட்டு தான் வாழ்க்கையின் அனுபவங்களை பேசுறார். ஆனா எது பேசணும்? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை முடிவு காரியத்தை குறிச்சு பேச வந்தவர் இவரு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு அவர் வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை குறிச்சு பேச ஆரம்பிக்கிறார். அநேக காரியங்கள் வந்திருக்குது. அநேக பேர் என்ன பண்றாங்க, சொப்பனங்களை எடுத்துன்னு வர்றாங்க. எல்லா சொப்பனத்துக்கு என்னால விளக்கணம் சொல்ல முடியல, ஒரு சில சொல்றேன் சொல்லாம இருக்கிறேன், ஒரு சில காரியங்களை எனக்கு அவர் சொன்னா மட்டும் தான் நான் என்ன பண்றேன் சொல்றேன் அப்படின்றத குறிச்சு பேசுறாரு. ஒரு சில காரியங்கள்ல அவரு மறைச்சு வைக்கிறார், தன் ஊழியக்காரருக்கே மறைக்கிறாரு, வாண்டடா மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு வந்துட்டு நீண்ட சொப்பனங்களை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சார் சொன்ன சொப்பனங்களை, இந்த மாதிரி சொப்பனங்களை குறிச்சு எல்லாம் பேசிட்டே என்ன பண்றாரு தீர்க்கதரிசி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு தீர்க்கதரிசி மூவ் பண்ணி தான் ஊழியத்துள்ள நிகழ்ச்சிகளை சொல்றாரு. அதான் நீங்க சின்ன விஷயங்கள் நோட் பண்ணி ஃபாஸ்டா போறேன், முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நோட் பண்ணி ஃபாஸ்டா போறேன். கவனிங்க எல்லாம். இந்த காரியத்தை முடிக்கிற பாருங்க. எங்க வரைக்கும் வந்து நிக்கிறாரு? 1930ஆம் வருஷம் 30ஆம் வருஷத்துல அவருடைய கூடாரத்துல 33ஆம் வருஷத்துல கூடாரத்துல மூளைக்கலை ஸ்தாபிக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து அவருக்கு எப்படி வாழ்க்கையில சொப்பனம் தர்ஷனம் வந்துச்சுன்ற அந்த காரியத்தை குறிச்சு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த சொப்பனம் ரட்சிப்புக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு, அந்த அனுபவம் என்ன? நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள தன்னுடைய உணர்வின் மூலமா புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறேன். கரெக்டுங்களா? நான் இது சொல்லியிருக்கிறேன். அநேக நபர் கிறிஸ்துவத்துக்குள்ள வரும்போது அநேக விதமாக உணர்ச்சிகள் மூலமா கிறிஸ்துவத்தையும் ரட்சிப்பையும் புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுவாங்க. அது சரியான தவறு. வெறும் உணர்ச்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை முன்னெடுத்து போகக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசியும் சரியான ஒரு வேதமானாக்கணும். தனக்குள்ள ஏற்பட்ட உணர்ச்சிகளை வேதத்தோட பொருத்தி அது சரியா இருக்கும் போது அதை எடுத்துப்பான். இல்லைன்னு சொன்னா அது பக்கத்துல வச்சு வார்த்தைக்குள்ள போவான். அதான் சொல்றாரு, ஒரு தீர்க்கன் எப்பொழுதுமே வேத வாக்கியத்துக்குள்ள செல்வான், தன் தர்ஷனத்துக்காகவும் தன்னோட சொப்பனத்துக்காகவும் சொல்றார். ஆக அநேக நபர்கள் இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்துவத்துல பெரும்பான்மையான நபர்கள் தன் உணர்வுகளை வச்சுட்டு வேத வாக்கியத்தை பக்கத்துல எடுத்து வைக்கிறாங்க. அது எப்பவுமே ஒரு விழுகைக்கு வழி நடத்தும். அது கரெக்டா போகும். அது எப்படி இருக்குன்னு சொன்னா பனிக்கட்டி மீது நடக்கிறது மாதிரி, அது சேஃப் கிடையாது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ ரட்சிப்புக்கு முன்னாடி வர சொப்பனங்கள் எப்படி, தர்ஷனங்கள் எப்படின்னு சொல்லும் போது அது ரட்சிப்புக்கு முன்னாடி வந்தாலுமே தேவன் சொல்றாரு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொப்பனங்களும் தர்ஷனங்களும் அற்புத அடையாளங்களும் பெற்றுக்கொள்ள கூடும், மனம் திரும்புதல் எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடும், வரங்களும் அழைப்புகளும் மனம் திரும்பினாலே கிடைக்கும் சொல்லி அவருடைய காரியத்தை சொல்றாரு. அவர் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த லிஸ்டா டோட்டல் லிஸ்டா சொல்லிடுறேன். அவர் தீர்க்கதரிசி தன் சிறு வயது முதல் இருந்த தூதனுடைய அனுபவத்தை சொல்றாரு. சொப்பனங்கள், தர்ஷனங்கள், நட்சத்திரங்கள், வானராசிகள், 14 வயதுல ஒரு கால் சுடப்படுறது, அவர் பாதாளத்துக்கு போற அனுபவம், 1933ஆம் வருஷத்துல ஒஹையோ ரிவர்ல தூதன் இறங்கி வந்தது, அங்க இருக்கிற அந்த தண்ணீர் கலக்கப்படுறது, அந்த யோவான் ஸ்நானகனுக்கு முன்னோடியா வருகைக்கு முதலாம் வருகை யோவான் ஸ்நானகன் முன்னோடியா இருந்தது போல என்னுடைய 2ஆவது வருகைக்கு உன்னுடைய ஊழியம் இருக்குன்னு சொன்ன அனுபவம், கிரீன் மெல் குகையில இல்லைங்களா, சார்லஸ் டவுன் பக்கத்துல இல்லைங்களா, அப்போ அந்த இடத்துல வந்து தூதன் அவரை சந்திச்சது,
ஜனங்கள் பரியாசம் பண்ணுது, அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு தீர்க்கதரிசி ஆர்டர் பண்றாரு. என் ஊழியத்துல இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையும் இதோட பொறுத்துறாரு. பவுலுடைய ஊழியத்துடைய இதோட பொருத்தி பவுலுடைய ஊழியம் எப்படி பரியாசத்துக்குள்ளாச்சுன்னு சொல்லி அவருடைய ஊழியத்தை இதோட பொறுத்துறாரு. புரிஞ்சா உங்களுக்கு? நான் ஆர்டர் சொல்லிட்டேன். மெசேஜை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிலர் விசாரிக்கிறார். ஸ்டார்டிங்ல இப்படி வந்தீங்களா அப்படி வந்தீங்களா விசாரிக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு சொன்னா, சபைக்கு நாளைக்கு நைட் மீட்டிங் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. சைல்டு குழந்தைகள் டெடிகேஷன் குறிச்சு பேசுறாரு. இதுல சைல்டு டெடிகேஷன் நடக்குது, அதை குறிச்சு எல்லாம் பேசுறாரு. நாளைக்கு மீட்டிங் நிறைய வெளியில இருக்கிற ப்ரீச்சர்ஸ் எல்லாம் வராங்க. ராய் ராபர்ட்சன் வந்திருக்கிறாரு, ஜூனியர் ஜாக்சன் வந்திருக்கிறாரு, இவங்க எல்லாம் வராங்க, வந்து ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பேசுறாங்கன்றத குறிச்சு பேசுறாரு. அடுத்தது உள்ள மீட்டிங்குள்ள வராரு. வந்துட்டு என்ன பண்றாருங்க, என்ன பேசுறாரு, மீட்டிங்ல வராரு. வந்துட்டு நான் முக்கியமான கட்டத்துல பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தம் வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்கதான் நம்ம இந்த செய்தி புத்தகத்தை படிக்கிறவங்க எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுறது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் சொன்னது வரைக்கும் புரிஞ்சா இல்லைங்களா? ஏன் அவரு அப்படி இப்படி எடுத்துட்டு வரான்னு புரிஞ்சா இல்லைங்களா உங்களுக்கு? அடுத்த காரியத்துக்குள்ள பேசும்போது என்ன சொல்றாருன்னு சொன்னா, இங்கேதான் தீர்க்கதரிசி அடுத்த கட்டத்துக்குள்ள போறார். அவருடைய தர்ஷனங்கள்லாம் பேசிட்டு இயேசு கிறிஸ்து ஊழியம் ஏன் அது மாதிரி பரியாசம் பண்ணப்படுச்சு, பவுலுடைய ஊழியம் ஏன் பரியாசம் பண்ணப்படுச்சுன்ற அந்த அனுபவம் எல்லாம் தீர்க்கதரிசி சொல்லி முடிச்சுட்டு சில நாட்களா ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி சொப்பனங்கள் தான் ஊழியத்துல வந்த சொப்பனங்களோடு வந்த நபர்களை குறிச்சு பேச ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் புரிச்சவங்களுக்கு சின்ன காரியத்தை கூட நினைக்கிறேன் பாருங்களேன். சின்ன காரியம் மட்டும் நினைக்கிறேன், சொல்ற பாருங்க. எங்க வந்து நிக்கிறார், இங்க வந்து நிக்கிறார்ன்றது மட்டும் சொல்ற பாருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு எது வரைக்கும் சொன்னா, ஒண்ணு தீர்க்கதரிசி சின்ன வயசுல நடந்த அனுபவம் அது சொல்லுங்களேன். ஒன்னொன்னு சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி சின்ன வயசுல நடந்த 3 வயசுல மேப்பிள் ட்ரீ கிட்ட பேசுறது. யார் பேசுறது? தூதன் பேசினார். நீ உன் வாழ்க்கையின் பிரதான பகுதியை நியூ ஆல்பனியில் இருக்கிற இடத்தை கழிப்பாய், மேற்கு நோக்கி போகணுன்ற அனுபவம். அந்த காரியம் அவருக்கு 7 வயசுல இருக்கும்போது தூதன் பேசுனது. அதுக்கப்புறம் 14 வயசுல கால்கள் சுடப்படுறது. அதுக்கப்புறம் 3 வயசுல இருக்கும்போது, அவருக்கு 7 வயசுல இருக்கும்போது அங்க ஹோயோ ரிவர் வந்து பாலம் இடைக்கப்பட்டு நபர்கள் மறிக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் காண்பிக்கிறது. அதுக்கப்புறம் அநேக வானவியலர்கள் அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோனமஸ் அவர்கிட்ட பேசி உன் வாழ்க்கையில மேற்கு நோக்கி தான் போகணுன்றது இருக்குது, கிழக்கில உனக்கு வெற்றி இல்லைன்றது. அவர் சில வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில இயற்கைக்கு மேம்பட்ட அனுபவங்கள். அப்புறம் அவர் வந்து மாம்ச ரீதியா தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள நினைக்கும் போது அது தூதனால எச்சரிக்கிறது. இந்த அனுபவங்கள் அநேக விஷயங்கள் எல்லாம் அவர் ஊழியத்துக்கு கிறிஸ்துவத்தை அறிஞ்சு வரும்போது கூட அவர் ஊழியத்துல அற்புத அடையாளங்கள், தர்ஷனங்கள், வாழ்க்கை, மற்றவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் பண்ற விஷயங்கள் இதெல்லாமே ஏன் நடந்துச்சுன்றத ஆர்டரா தீர்க்கதரிசி பேசிட்டே வரார். 33ல தூதன் சந்திக்கிறது. 46ல தூதன் பிரத்யேகமா இறங்கி வந்து அவரை சந்திச்சு இந்த காரியம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சந்திச்சு ஜனங்கள் பரியாசம் பண்றது. என்ன சொல்றாங்க? ராய் டேவிஸ் இந்த செய்தியில சொல்றாரு. அவரு பேப்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பேப்டிஸ்ட் சர்ச்சில் இருக்கும்போது டாக்டர் ராய் டேவிஸ் அப்படின்றவரால அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்டுறாரு. அவர் அங்க இருக்கிற உபதேசத்தின் தவறின் விளைவாக அவர் வெளியே வராரு. தீர்க்கதரிசி 1940 வருஷத்துக்கு முன்னாடி 40வது வருஷத்துக்கு பின்பதாகல அவருக்கு ஒரு சில அனுபவம், இந்த மாதிரி அனுபவங்கள் வரும்போது திரும்ப அந்த ஊழியக்காரன்ட்ட போய் பேசுறாரு. போய் அவர் என்ன பெரிய ஒரு ஊழியக்காரனா மாறி இருப்பார். அந்த நேரத்துல அவர் பேசுறாரு. இதெல்லாம் கேட்ட பின்பதாக எல்லா பரியாசங்கள் பில்லி அதோடு கூட என்ன பண்ணாது, தொடர்பு கொள்ளாத, அது பிசாசுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கன்ஃபியூஷனான ஸ்டேட்டுக்கு போகும்போதுதான் 1946ல தீர்க்கதரிசி தன்னுடைய மனைவிக்கு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒஹையோ ரிவர்ல மீன்ஸ் ஜெபர்சன்வில்ல இருந்து ஏற்கனவே 15 கிலோமீட்டர் 15 மைல்ஸ் பக்கத்துல இருக்கிற சார்லஸ் டவுன் இடத்துல இருக்கிற கிரீன் மில் அப்படின்ற அந்த இது வனாந்திர பகுதியில இருக்கிற ஒரு குகைக்கு போறார். 41வது வருஷத்துல அந்த இடத்துக்கு போயிருக்கிற அனுபவம் இருக்கு. அந்த இடத்துல போற நேரத்திலேயே அரசியல் உலகத்துல வேற ஒரு விஷயம் நடக்குது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரிலீஜியஸ் வேர்ல்ட்லயும் அமெரிக்காவில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, காட்சி ஓட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே இது எப்படின்னு சொன்னா, எல்லாமே தேவன் இப்படி அந்த முக்கியமான நேரத்துக்கு நெருக்கிறார். அரசியல் உலகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சேஞ்சஸ் நடக்குது. இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வருது. ரிலீஜியஸ் உலகத்திலையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது. அந்த நேரத்துல 3 பெரிய ஊழியக்காரர்கள் போறாங்க. இவருடைய தேவை சபைக்கு வேணும்ன்ற கட்டம் தேவன் நோக்கி நடத்துறார். 46ல தூதன் சந்திக்கிறார், மினிஸ்ட்ரி. இதெல்லாம் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, 62ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. 46ல இருந்து 62 எவ்வளவு வருஷம்? 56
பிளஸ் இந்த பக்கம் ஒரு 4, அந்த பக்கம் ஒரு 2 இல்லைங்களா? 16, 17 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அனுபவத்தை திரும்பவும் அதே ஸ்டேட்ல 46, 45ல எந்த குழப்பமான மனநிலைக்குள்ள தீர்க்கதரிசி போனாரோ அதோட மோசமான குழப்பமான மனநிலைக்கு தீர்க்கதரிசி போறார். அப்படின்னா கிராஃப் 46ல கீழே இருந்தது, மேல ஏறி 63ல டோட்டலா கீழே இறங்கிடுச்சு. திரும்பவும் ஒரு டிக்ளைன் பார்ட், திரும்பவும் முத்திரையில கீழே இப்படி ஏறணும். அதுக்காக தான் இது நடக்குது. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு சொன்னா, பவுலுடைய ஊழியத்துக்குள்ள வந்து 114வது பேராவில இருந்து குறிச்சு தீர்க்கதரிசி தன் தர்ஷனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இங்கதான் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இதுல என்ன பண்ணாரு சொன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 5 ஆண்டுகள்னா 62ல இருந்து 5 ஆண்டு வருஷத்துக்கு 62ல இருந்து 5 வருஷத்துக்கு முன்பதாக எத்தனாவது வருஷம்? 62னா 5 இயர்ஸ் முன்னாடினா எவ்வளவு, எத்தனாவது வருஷங்க? 57, 58ல என்ன தீர்க்கதரிசி அந்த நேரத்துல தான் தீர்க்கதரிசி என்ன பண்ண சொன்னா, உபதேச ரீதியான விஷயங்களை பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தர்ஷனம் வருது. அந்த தர்ஷனத்துல தான் இது நான் அநேக செய்திகளை சொல்லியிருக்கேன். இது முக்கியமான தீர்க்கதரிசியுடைய தர்ஷனங்கள். அவரு பழங்கால வண்டி வீட்டுக்கு வெளியே வந்து பழங்கால இருக்கிற ஸ்கூனர் அப்படின்னா பழங்காலத்துடைய குதிரை சேரட் வண்டி இடிக்குது. வீட்டுல முன்னாடி இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால்ஸ், போல்ஸ், முளைகள் இடிக்கப்பட்டிருக்குது. வீட்டுல அந்த ரோடு வர்ற காரியங்கள் இருக்குது இல்லைங்களா? இது நான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்த ரெடி பண்ற நபர் தீர்க்கதரிசி கிட்ட ஒரு மாதிரி மாத்தி பேசும்போது தீர்க்கதரிசி அதுல என்ன பண்ற பனிஷ் பண்றாரு. இது அவருடைய டேன் ரூம்ல குகை அறையில எழுதி வச்சிருக்காரு. இது 1957, 58ல வந்த அந்த தர்ஷனம். அப்போ குதிரை வண்டியில மனைவியும் பிள்ளைகளை உட்காந்துருக்கிறாங்க. இது சம்பவிக்கும் போது நீ மேற்கு நோக்கி போகணுன்ற அந்த அனுபவம், அந்த காரியம் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுது. கவனிச்சுக்கணும், முக்கியமான பாயிண்ட் சொல்லப்படுது. இது அறையில எழுதப்பட்டு தீர்க்கதரிசி மறந்துடுறார். 1962 வருஷத்துல தீர்க்கதரிசி ஒரு முக்கியமான வேலைக்காக லூயிவில்லுக்கு போறார். ஜேபர்சன்வில் வந்து எந்த மாநிலம்? இந்தியானா மாநிலம். கவனிச்சுக்கோங்க நல்லா. லூயிவில் அப்படின்றது கீழே இருக்கிற மாநிலம். லூயிலுக்கு போறார். அது பார்டர். ஆக்சுவலி ஒஹையோ ரிவர், நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா ஒஹையோ ரிவர் வந்து மேல இருக்கிற அந்த இந்தியானா மாநிலத்தையும் கீழே இருக்கிற லூயிவில் அந்த பகுதியும் இணைக்குது. பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டி லூயில். ஜேபர்சன்வில் இருந்து ஒசூர் மாதிரி சின்ன சிட்டி. மேப்ல பாருங்க, ஒரு சின்ன பிரிட்ஜ், ஒரு 30-20 கிலோமீட்டர் அந்த பிரிட்ஜ் தான் அது. நான் மேப்ல பார்த்தனால சொல்றேன். தீர்க்கதரிசி ஒரு வேலைக்காக லூயிவில்லுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த சொன்ன அந்த 5 வருஷம் முன்னாடி பார்த்த சொப்பனம் அவருக்கு நினைவுக்கு வருது. நான் போட்டோலாம் வச்சிருக்கிறேன், அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்குது உள்ள. அதுல வந்து வீட்டுல இருக்கிற காம்பவுண்ட் வால்ஸ் இடிக்கப்பட்டு நிக்குது, ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வீட்டு முன்பதாக. இதை பார்த்த உடனே தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா, கூப்பிடுறாரு. அவர் பார்த்து வீட்டுல முன்னாடி இருக்கிற தெருவுல இருக்கிற ஒரு நபரை பார்த்து கூப்பிடுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? கூப்பிட்டு என்ன பண்றாரு, பேசுறாரு. அவர் சொல்றாரு, ரோடை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, இது எடுக்கட்டுமான போது எடுக்காதீங்க, அவங்களே எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாருன்னு சொன்னா, வீட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு நபர் இருக்கிறாரு டீகன் வந்து என்ன பண்ணுங்க, பேங்க் சூட், அவர்கிட்ட சொல்றாரு. அவர் என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்றவர், ஓகேங்களா, கான்ட்ராக்டர். அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்றாரு. இல்ல சொல்லாதே, அதை அப்படியே விட்டுரு, அவங்களே என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணும், இடிச்சதை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க, எடுத்து முன்னாடி வைக்கிறாங்கன்னு சொல்றாரு அந்த நபர். இன்னொரு நபர் சொல்றாரு, அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு. தீர்க்கதரிசி அப்படியே விட்டு போயிட்டு வீட்டுல டேன் ரூம் கிட்ட போய் அந்த தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து, தன்னோட வாழ்க்கையில தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது, இந்த மாதிரி நடக்கும்போது நீ மேற்கு நோக்கி போகணும், குதிரை வண்டி, பூட்டப்பட்ட குதிரை வண்டி இருக்குது, பிள்ளைகளோட போகணும்னு சொல்லப்பட்டுச்சு. தீர்க்கதரிசிக்கு போய் மனைவி சொல்றாரு, மேடா ஆயத்தப்படு, நம்ம மேற்கு நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இத தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ பிரதர் நார்மனுடைய வீடு, அங்க இருக்கிற நார்மன் வந்து இங்க டூசான் பகுதியில அவருக்கு ஒரு வீடு இருக்குது. இங்க தீர்க்கதரிசிக்கு வாரத்துல $100 அவருடைய சபையிலிருந்து அவருக்கு கொடுக்குற என்னவா இருக்குது, சம்பளம். ஆனா அங்க வந்து வீட்டுடைய வாடகை இல்லை, அங்க வீட்டுடைய வாடகையே $100. இப்படி அங்க வந்து ரொம்ப டூசான் வந்து ஆக்சுவலி அமெரிக்காவுடைய வெதர் படி 2 பகுதிகள் இருக்கு. வெஸ்டர்ன் பகுதி வந்து வறண்ட நிலமா இருக்குது, ஈஸ்டர்ன் சைடு வந்து ரொம்ப செழுமையான பகுதி இருக்கு. அமெரிக்கன் மேப்ல வந்து வெதர் மேப்பை பாருங்க, நீங்க டெரிட்டரி மேப்பை பாத்தீங்க சொன்னா, வெதர் மேப்ஸை பாத்தீங்க சொன்னா, ஈஸ்டர்ன் சைடு ஃபுல்லா வந்து வெயில் பகுதி, ஆரிசோனா பகுதியா இருக்கட்டும், அதே போல வந்து டெக்சாஸ் பகுதியா இருக்கட்டும், அதே போல வந்து மேல பிளாக்ஸ்டாப் இந்த பகுதியா இருக்கட்டும், மான்டோனா அந்த பகுதியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருக்கிற என்ன சொல்றதுங்க, சான் பிரான்சிஸ்கோ அந்த பகுதியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப பாலைவனமான பகுதியா இருக்கும். இப்போ தீர்க்கதரிசி இந்த செழுமையான பகுதியிலிருந்து கூலிங்கான பகுதியில் அந்த இடத்துக்கு போக சொல்லுவார்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, இங்க இருக்கிறீங்க நீங்க, ஒசூர் ரொம்ப கூலிங்கான பகுதி, இங்கிருந்து பிடிச்சி நீங்க ரொம்ப ஹாட்டான நார்த் சைடு போகணும்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இங்க ஒரு சம்பளம் நல்ல சூழ்நிலை இருக்கிற இடத்து, அந்த மாதிரி இங்க நீங்க டூசான் பகுதிக்கு போகணும்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி என்ன பண்ணாருங்க, அந்த நேரத்துல தீர்க்கதரிசி போறாரு. அப்ப அந்த தர்சனத்தில் ஏதோ ஒன்று சந்தின் வழியாக வருவதை கண்டேன், கற்களால் நிறைந்தது. அதான் இப்ப நான் சொன்ன அந்த பகுதிக்கு அந்த லைன் சொல்றாரு. இது சம்பவிக்கும் போது மேற்கில் செல்வாயாக என்று சொல்லினது. இது 5 வருஷம் முன்னாடி சொன்னது. 22ஆம் வருஷத்துல இது நடக்குது. இந்த தர்சனத்தை தீர்க்கதரிசி முதல் தர்சனமாக இந்த செய்தியில முடிவின் அடையாளமான்ற செய்தியில தன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கண்டிஷனையும் சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில நடந்த அனுபவத்தையும் ஊழியத்துடைய பின்னிலையும் பவுல் சொன்ன ஊழியத்துடைய பின்னிலையும் சொல்லிட்டு, இப்போ தான் வாழ்க்கையில அப்பேற்பட்ட கண்டிஷனுக்கு ஒருவேளை வந்திருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில என் வீட்டு முன்பதாக இருக்கிற காம்பவுண்ட் வால் இடிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தை என் வாழ்க்கை ஊழியத்துடைய டிக்ளைன் பார்ட் வந்திருக்குது. சொப்பனத்தோட நபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. அடுத்ததான் என்ன நடக்குது பாருங்களா, ஃபர்ஸ்ட் நபரை குறிச்சு சொப்பனத்தை எடுத்துன்னு வராரு. அதான் பிரதர் ஜூனியர் ஜாக்சன். ஜூனியர் ஜாக்சனுடைய சொப்பனத்தை தான் தீர்க்கதரிசி எடுத்துன்னு வராரு. ஜூனியர் ஜாக்சன் சொப்பனம், பிரதர் பீலர் சொப்பனம், அடுத்தது 2வது, 3வது பிரதர் ராய் ராபர்ட்ஸனுடைய சொப்பனம், 4வது சிஸ்டர் காலின்ஸ் உடைய சொப்பனம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 5வது பிரதர் பார்னில் அப்படின்ற ஒரு சொப்பனம், 6வது சிஸ்டர் ஸ்டெஃபியுடைய சொப்பனம். இந்த 6 பேரோட சொப்பனங்களை நெக்ஸ்ட் தீர்க்கதரிசி சொல்ல போறாரு. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீக் அந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு வந்த ஒரு சொப்பனம், அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு வந்த ஒரு தர்ஷனம், சொப்பனம் அப்புறம் தர்ஷனம். இதுக்கு நடுவுல இன்னொரு தர்ஷனத்தை தீர்க்கதரிசி சொல்லுவாரு. 61வது வருஷம் பார்த்த ஒரு தர்ஷனத்தை சொல்லுவார். அந்த தர்ஷனத்துல தீர்க்கதரிசிக்கு 1 அடி நீளமுள்ள போட்ல பனி கலர்ல இருக்கிற போட்ல அவர் வெளிநாடுகளுக்கு போறதுக்கான ஒரு மீட்டிங், 62வது வருஷத்துல மீட்டிங், ஃபாரின் மீட்டிங் கேன்சல் ஆகும் தீர்க்கதரிசி. புரியுதுங்களா? 1 அடி நீளமுள்ள போட்ல தீர்க்கதரிசிக்கு போற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்ப்பார். ஆனா அந்த 1 அடின்றது மீட்டிங்கான நாள், ஒரு நாள் மீட்டிங்காக ஃபாரின் போறதுக்கு தீர்க்கதரிசிக்கு அழைப்பு வரும். இந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்றது தீர்க்கதரிசி கிடையாது, அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியை பார்த்து கொள்ற நபர், அதுல ஆர்கன் பிரைட்ன்ற நபர் இருக்கிறார். அதே நேரத்துல இது கிறிஸ்டியன் பிசினஸ் அண்ட் ஃபெலோஷிப் மூலமாகவும் மற்ற ஆர்கனைசேஷன் மூலமாகவும் தீர்க்கதரிசியை ஃபாரின் கொண்டு போவாங்க. அதுல தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனமா இருக்கட்டும், டிஎல் ஆஸ்பனா இருக்கட்டும், ஆலனா இருக்கட்டும், அதே போல பில்லி கிரகாமா இருக்கட்டும், ஓரல் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் ஆப்பிரிக்காவிலையும் யூரோப்லயும் போய் மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு பெரும்பான்மையான பரிசுத்தாவின் ஊற்றப்படுதலும் ஊழியத்துடைய வளர்ச்சியும் அமெரிக்காவில தான் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. அதனால அங்கிருந்து ஆப்பிரிக்காவும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிற பகுதிகளுக்கும் ஊழியக்காரர்கள்லாம் போனாங்க. அப்ப அதனால தீர்க்கதரிசியையும் அந்த கூட்டம் பயன்படுத்துச்சு. அவங்கதான் தீர்க்கதரிசியுடைய மீட்டிங் செலவையும் அவருடைய பயண செலவையும் ஏறெடுத்தாங்க. ஆனா தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற அந்த வரத்தை பயன்படுத்தாம இவங்களுடைய பேர் புகழுக்காக பயன்படுத்த நேரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனால தீர்க்கதரிசியுடைய முழுமையான ஊழியத்துடைய அவுட்புட் ஒரு சில இடங்கள்ல வராம போச்சு. எஸ்பெஷலி இந்தியாவுல. இன்னொரு நாள் இந்தியாவுல தீர்க்கதரிசி இருந்தார்னா, இந்தியா இன்னைக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரி, இன்னொரு நாள் அது தீர்க்கதரிசி மீட்டிங் கேன்சல் ஆயிட்டு வந்துச்சு. இந்தியாவுல பெரிய ஒரு எழுப்புதல் நடந்திருக்கும். ஒரு நாள்ல மண்டே மீட்டிங் இருக்குது. மண்டே மீட்டிங்ல யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஆனா அன்னைக்கு 5 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. சரி, அதை பேச வரல. அப்ப அப்படி வரும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுது தீர்க்கதரிசிக்கு, அந்த மீட்டிங்ல காண்பிக்கிறது ஃபாரின் ட்ரிப்புக்கு. அந்த ஃபாரின் ட்ரிப்புக்காக போகணும்னு சொல்லி ஆர்கன் பிரைட் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட் சாத்மன் சொல்லி ஒருத்தர், அதே போல பாங்க்சூட் அப்படின்ற ஒரு நபர், இவங்கெல்லாம் போட்ல வர்ற மாதிரி அந்த சொப்பனத்துல பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன காண்பிக்கப்படுது, அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன் நான். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அவங்க மனைவி வரணும்னு சொல்லி அந்த ஆர்கன் பிரைட்ன்ற சகோதரன் சொல்றாரு, நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், யூரோப்புக்கு ட்ரிப் போகலாம், சுவிட்சர்லாந்து ட்ரிப் போகலாம். ஒரு மீட்டிங் தான் இருக்குது, எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், மீட்டிங் போய் யூரோப்பை ஹோலி லேண்டையும் மற்ற இடங்களையும் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போலாம். தீர்க்கதரிசி அப்படி வரதுக்கு நான் என்ன பண்ணல, வேட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் வரதுக்கு விருப்பப்படல, என் மனைவியை ஆனாலும் என் மனைவியை கேட்கறேன்னு சொல்லி மேடாபராயை கேட்கும்போது மேடாபராய் நான் வரமாட்டேன்னு சொல்றேன். பிள்ளைகளுக்கு இது இருக்கு, எக்ஸாம் இருக்கு, மற்ற விஷயங்கள் இருக்கு, ஸ்கூல் இருக்குன்னு சொல்லி கேன்சல் ஆடுறாங்க. அப்போ என்ன பண்ணுது, அதை தர்ஷனமா அவர் பாக்குறாரு. ஒரு அங்குல நீளமுள்ள படகு, இன்னும் 2 பேர் படகுல இருக்கிறாங்க. ஆர்கன் பிரைட் கிடையாது, பேங்க்சூட்டும் ரெட் சாத்மன்றவரும் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன கிடையாது, அவங்க படகோட்டிகளான்னு சொல்லி அவர்
ஆர்கன் பிரைட் கேட்கிறாரு, தீர்க்கதரிசி சொல்றாரு அவங்க படகோட்டிகள் கிடையாது, நான் தான் படகோட்டின்றார் அந்த தர்ஷனத்துல. அதுக்கான விளக்கத்தை லேட்டர்லி தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்துறார். அந்த படகோட்டி அப்படின்னா அது பிரசங்கி அப்படின்றது அர்த்தம். அந்த 1 அடி நீளமுள்ள படகுன்றது ஒரு நாள் மீட்டிங்னு அர்த்தம். அந்த 2 பேர் படகோட்டிகளான்னு கேட்கும்போது அவங்க படகோட்டிகள் அல்ல அப்படின்னா அவங்க பிரசங்கிகள் கிடையாதுன்னு அர்த்தம். அந்த 1 அடி நீளமுள்ள துடுப்பும் படகும் வந்து ஒரு நாள் மீட்டிங். அது தேவன் வந்து அது வேணான்னு சொல்றாரு. அதை தொடர்ந்து அந்த தர்ஷனத்துல சொல்லப்படுது, நீ கூடாரத்துக்கு வந்து ஆகாரத்தை சேமித்து வைன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுலதான் தீர்க்கதரிசி நாங்க கேரட்டுகளையும் மற்ற விஷயங்களும் அறையில சேமித்து வைக்கும்படி சொல்றாரு. கவனிங்க நல்லா, சேமித்து வைக்கும்படி சொல்றாரு. இத தீர்க்கதரிசி எதோட பொறுத்துறாருன்னா 1933 வருஷத்துல அவருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தர்ஷனம் வந்துச்சு. அதுல என்ன பண்ணாரு சொன்னா, 2 மரங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன மரம்? இது என்ன மரம்? ஆப்பிள் மரமும், இன்னொரு மரம், ஒரு மரம் வருது. அந்த மரத்துல 2த்தையும் உடைச்சு என்ன பண்றாரு, முன்னாடி இருக்கிற குழிகளை நட்டுனே போறாரு. நான் போன வாரம் என் ஊழியத்தின் தற்போதைய கட்டத்துல அதை சொல்லியிருக்காரு. அது 2ம் வளர்ந்து என்ன பண்ணுது, கடி கொடுக்குது. அப்போ என்னன்னா, ஒண்ணு ரோமன் கேத்தலிக்ல இருந்து இன்னொரு புரோட்டஸ்டாண்ட்ல இருந்து உடைச்சி வித்துகள் நடும்போது அதை கனி கொடுக்கறத பாக்குறாரு இல்லையா? இதை திரும்பியும் கொண்டு தீர்க்கதரிசி இந்த இடத்துல பொறுத்துறாரு. இப்போ இந்த சொப்பனத்தின்படி, இந்த தர்ஷனத்தின்படி ஆகாரத்தை சேமித்து வை கூடாரத்துல சொல்லப்பட்டுச்சு தீர்க்கதரிசி, கேரட்டுகள் மற்ற விஷயம். அப்பதான் தீர்க்கதரிசி அந்த சொப்பனம் வந்தபடி அந்த ஃபாரின் ட்ரிப் கேன்சல் ஆனபடி வந்து 62 வருஷத்துல முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதுலதான் ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சின்ற செய்தியை கொடுக்குறாரு. இந்த ராய் ராபர்ட்சன் சொன்ன சொப்பனத்தோட அதை இணைக்கிறார். ஜூனியர் ஜாக்சன் சொன்ன சொப்பனத்தோட இணைக்கிறார். ஜூனியர் ஜாக்சன் சொப்பனம் தான் ஒயிட் ஸ்டோன், ஒயிட் ராக் ட்ரீம்னு சொல்லுவாங்க, வெண்பாறை தர்ஷனம். அது கூர்நுனி கோபுரம், பிரமிட் தர்ஷனம். இந்த தர்ஷனம், இந்த சொப்பனம் வரதுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்பதாகவே அந்த பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி செய்தியை கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்தாருன்னா, அவர் ஃபாரின் ட்ரிப் கேன்சல் ஆச்சு இல்லையா அந்த தர்ஷனத்தின்படி. அப்போ அந்த தர்ஷனத்துல அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, நீ என்ன பண்ணாத, ஃபாரின் ட்ரிப் போகாத, போய் கூடாரத்துக்கு போய் ஆகாரத்தை சேமித்து வை. ஏன்னா யாரோ கூட்டம் சாப்பிடணும், பின்வாரமா ஜனங்கள் சாப்பிடணும்னா ஆகாரம்ன்றது வார்த்தை, அந்த வார்த்தைகள் சாப்பிடணும்னு சொல்லிதான் 62 வருஷத்துல முக்கியமான செய்திகள் கொடுக்குறாரு. இப்ப சொன்னா இல்லைங்களா, என் ஊழியத்தின் தற்போதைய கட்ட அதுவா இருக்கட்டும், ஒரு பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சியா இருக்கட்டும், மிருகத்தின் முத்திரை தேவன் முத்திரையா இருக்கட்டும், என் சபை, இந்த மாதிரி முக்கியமான செய்திகள்லாம் ஸ்டோர் பண்ணி மனவாட்டி மரம் திரும்ப அழிக்கப்படுதல், இந்த செய்திகள் அப்பதான் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ இதை இங்க சொல்றாரு தீர்க்கதரிசி, இந்த இதெல்லாம் சொல்றாரு. அப்போ நான் ஆகாரத்தை சேமிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 பேர் சொன்ன சொப்பனங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார் தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த சொப்பனங்கள் என்னன்றது அடுத்த வாரம் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இப்ப பார்த்திருக்கேன், சின்ன ரீகால். நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு புரிஞ்ச விஷயங்கள்லாம் ஒண்ணு நான் சொல்லுங்க, பரவாயில்ல, கேட்கட்டும். முக்கியமான விஷயங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்களேன், என்னென்ன புரிஞ்சு சொல்லுங்களேன். பேசிக்கா உங்களுக்கு என்ன மைண்ட் ஏறிச்சா சொல்லலாம், நான் உங்களுக்கான நேரம் அது சொல்லுங்க. சொல்றீங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ் புரிஞ்சு சொல்லுங்களா? பாஸ் பண்ணி சொல்லுங்க. கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயங்கால நேரத்துக்காக கூட நன்றி. மீண்டுமாய் நாங்கள் கத்தாவே இந்த புத்தகத்தை தியானித்தோம் ராஜா. அநேக விஷயங்களை இந்த நாள் எங்களுக்கு திறந்து கொடுத்தீர். பிள்ளைகளாய் எங்களுக்கு எவ்விதமாய் கத்தாவே புரிய வேண்டுமோ அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் புரியும்படி அந்த தன்மைகளை கூட்டி கொடுத்தீர் ராஜா. நீரே நம்முடைய வார்த்தையின் வியாக்கியானம் எங்களை பார்த்தோம். இந்த வியாக்கியானம் தீர்க்கதரிசியின் மூலமாய் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் அருளப்பட்டிருக்கிறது. அதற்காக கூட நன்றி. நாங்களும் கூட அந்த முடிவின் வேலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வானத்தின் மூலமாகவும், அடையாளங்களின் மூலமாகவும், இயற்கையின் மூலமாகவும், செய்தித்தாள்களின் மூலமாகவும், உம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்கென்று நாங்கள் தயாராகும்படிக்கு வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுத்த தயவுகளுக்காக நன்றி. இந்த நாளில சிரமம் பார்க்காமல் இவ்வளவு தூரம் வந்து வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்காக நன்றி. அதே போல கத்தாவே ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகளுக்காக கூட நன்றி ராஜா. நீரே ராஜா இந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு வியாக்கியானப்படுத்துங்க. ஏன்னா எங்களுடைய குறைவுள்ள மனித ஞானங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீர் எல்லையற்ற ஞானத்தை அவர்களுக்கு திறந்தருளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வராதவருடைய இருதயத்துல பேசுங்க. இந்த சாயங்கால வேளையில அடியனுடைய வாயிலிருந்து பேசின தயவுகளுக்காக நன்றி. இதுல மொழி நடைகளோ குறைகளோ கரைகளோ இருந்தால் தயவாய் கத்தாய் மன்னியுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. அவர்கள் நாட்களை இப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் இன்னுமாய் வல்லமையாய் கிரியை செய்ய காரியங்களை கூட்டிக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.